பேராசிரியர் கலாநிதி ஞானாக்குலேந்திரன் அவர்களே, மற்ற இங்கு வருகை தந்திருக்கும் நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் சைவமன்பின் சார்பிலே எனது வணக்கத்தை மரியாதையை தெரிவித்துக் கொண்டு உங்கள் யாரையும் வருகிறது என்று வரவேற்று, இப்பொழுது ஞானாக்குலேந்திரன் அவர்கள் பரதநாட்டிய கலையின் மரபு என்ற பொருள் பற்றி பேச இருக்கின்றார். அவர் தஞ்சாவூர் பல்கலைக்கழகத்திலே நூல்களை பீடத்தின் சிறப்பு பேராசிரியராக கடமையாற்றி வருகின்றார். முன்னர் யாழ் பல்கலைக்கழகத்திலே இந்து நாகரிகத்துறை விரிவுரையாளராகவும் யாழ்ப்பாணம் வேம்படி மகளிர் கல்லூரி ஆசிரியராகவும் பணிபுரிந்தவர். தமிழர் வளம்படுத்திய இசை, நடனம், சமயம், இந்து தத்துவம் குறித்து 10க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி நூல்களும் 75க்கும் மேற்பட்ட ஆராய்ச்சி கட்டுரைகளையும் எழுதி வெளியிட்டுள்ளார். இவற்றின் பரத இசை மரபு என்று இந்த நூலினை எழுதி தமிழக அரசின் சிறப்பு கலைப்பரிசை பெற்றிருக்கின்றார். கலாநிதி பட்டத்துக்குரிய படிப்பினை படிக்கின்ற பல மாணவர்களை நெறிப்படுத்தியுள்ளார். 1995ஆம் ஆண்டில் உலகத் தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் காரைக்கால் அம்மையார் குறித்து இவரது ஆராய்ச்சி ஏற்கப்பட்டு பல பரிசுகள், பட்டங்கள், விருதுகள், கௌரவங்கள் பெற்றுள்ளார். தமிழக அரசு இவரது ஆராய்ச்சி முடிவை ஏற்று காரைக்கால் அம்மையார் கர்நாடக இசையின் தாய் என அறிவித்து அரசு ஆணையம் பிறப்பித்துள்ளது. தமிழிலும் ஆங்கிலத்திலும் இவர் எழுதிய நூல்கள் பல வெளியிடப்பட்டு பெருமைப்படுத்தப்பட்டுள்ளது. திருமதி 2003ஆம் ஆண்டின் பெண்மகள் என்ற விருதை இவர்களுக்கு வழங்கியுள்ளது என்பதை நாம் இப்பொழுது பேராசிரியர் அவர்கள் பரதநாட்டிய கலையின் மரபு என்ற பொருள் பற்றி உரையாற்றுவார். நண்பர்கள் அனைவருக்கும் எனது மனம் கனிந்த வணக்கங்கள். யாம் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்ற பொன்மொழிக்கு இணங்க என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டியவரை நான் கற்றும் தெளிந்தும் உணர்ந்தும் இன்புற்ற சில நல்ல கருத்துக்களையும் எண்ணங்களையும் நேற்றைய தினமும் இன்றைய தினமும் உங்கள் எல்லோரோடும் பகிர்ந்து கொள்ளுகின்ற நல்ல ஒரு வாய்ப்பினை எனக்கு அளித்த சிட்னி சைவ மன்றத்தினருக்கும் அழகான இந்த குண்டத்திலே எழுந்தருளில் இருக்கின்ற முருகப்பெருமானுக்கும் என்னுடைய மனம் நிறைந்த நன்றியை முதலில் தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். இன்றைய சொற்பொழிவுக்கு எடுத்துக்கொண்ட பொருள் ஆடல் கலை பற்றியது. இதற்கு எடுத்துக்கொண்ட தலைப்பு பரதநாட்டிய கலையின் மரபு. பல 100 ஆண்டுகளுக்கு முன்னர் பழந்தமிழ் மண்ணிலே உருவாக்கப்பட்டு பண்படுத்தப்பட்டு பின்னர் மிக நீண்ட கால ஓட்டத்தில் அதை பக்குவமாக வளம்படுத்தி காலத்திற்கு காலம் அதனுடைய பெயரை கூத்து என்றும், ஆடல் என்றும், சதிர் என்றும், தாசி ஆட்டம் என்றும், சின்ன மேளம் என்றும் அழைக்கப்பெற்று தற்போது அது பரதநாட்டியம் என்ற பெயர் கொண்டு தமிழ் மண்ணில் மட்டுமல்லாமல், இந்திய மண்ணில் மட்டுமல்லாமல், கடல் கடந்த நாடுகளில் மட்டுமல்லாமல், இந்திய அல்லது இந்து பண்பாட்டு பின்னணி அல்லாதவர்களும் இக்கலையை விரும்பி கற்று அரங்குகளில் ஆடி அபிநயித்து இது உலகளாவிய புகழீட்டி நிற்கின்ற ஒரு உயர்தனி கலை வடிவமாக இன்று ஏற்கப்பட்டு போற்றப்பட்டு வருவது உங்கள் எல்லோருக்கும் தெரியும். இந்த ஒரு நிலையிலே இன்று உலகம் மிக சுருங்கிக் கொண்டே போகின்றது என்பது உங்களுக்கு தெரியும். விஞ்ஞான தொழில்நுட்ப மிகுதி, அதாவது விருத்தி மிக வேகமாக நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே இந்த தகவல் தொடர்பு மற்றும் மனித நடமாட்டம், அதாவது போக்குவரத்து முதலியவை மிக சுலபமாகவும் எளிமையாகவும் நடைபெற்று கொண்டிருக்கின்ற இந்த காலகட்டத்திலே நீண்ட பாரம்பரியம் மிக்க சில கலை வடிவங்கள், பண்பாடுகள், பாரம்பரியங்கள் மிகப்பெரிய தாக்குதலுக்கு உட்பட்டு பல மாற்றங்கள் ஏற்பட்டு வருவதையும் நீங்கள் நன்கு அறிவீர்கள். இந்த நிலையிலே பல 100 ஆண்டுகளாக பக்குவமாக பேணி இன்று உயர்தனி கலை
உலகளாவிய நிலையிலே கலை விமர்சகராக இன்று போற்றப்படுகின்ற ஃபீபியன் பவர்ஸ் என்பவர் த பிரைட் ஆஃப் இந்தியா இஸ் அ பரதநாட்டியம் என்று சொல்லுகின்ற அளவுக்கு உயர்தனி கலையாக விளங்குகின்ற இந்த பரதநாட்டிய கலை இன்று என்ன நிலையில் இருக்கின்றது, இதனுடைய மரபுகள் தான் என்ன என்று நாம் சிந்திப்பதற்கு நாம் அதனுடைய வரலாற்றை, அதாவது என்ன வகையில் இந்த மரபுகள் பேணி காக்கப்பட்டன என்பதை நாட்டியமாடுகின்ற பெண்மணிகளை விட இந்த நாட்டிய தாரகைகளை, நாட்டிய மணிகளை உருவாக்குகின்ற ஆசிரியர்கள் நிச்சயமாக இந்த மரபுகளை, நீண்ட பாரம்பரியம் மிக்க சில மரபுகளை கட்டிக்காத்து பேணிய முறைகளை பற்றி இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற நிலையிலே நான் 3 நூல்கள் எழுதியிருந்தேன். ஒன்று பரத இசை மரபு, மற்றது பழந்தமிழர் ஆடல், மற்றது பரதமும் தஞ்சை நால்வரும் என்று சொல்லி இந்த தஞ்சை நால்வர் வழியில் வந்த மூத்த எல்லோராலும் ஏற்கப்பட்ட ஈஸ் அ லெஜெண்ட் என்று சொல்லப்படுகின்ற கிட்டப்பா பிள்ளை, தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளை அவர்களோடு கலந்துரையாடி பல செய்திகள் எடுத்து நூலாக பிரசுரித்து பரிசுகளும் பெற்றிருக்கின்றேன். அந்த நூல்கள் இந்த மரபுகள் பலவற்றை எடுத்து என்ன காரணம், என்னென்ன நிலைகளில் இவையெல்லாம் பேணி பாதுகாக்கப்பட்டன என்று சொல்லுகின்ற நூல். இந்த நூலை பற்றி விரிவாக இங்கு நான் சொல்லவில்லை. ஆனால் வரலாற்று ரீதியில் இந்த கலை எவ்வாறு பேணி பாதுகாக்கப்பட்டது என்றவற்றை நான் முதலில் உங்களுக்கு சொல்லிவிட்டு பின்னர் இன்றைய நிலையில் பரதக்கலையினுடைய நிலை என்ன என்பதையும் பார்த்து கொண்டு பின்னர் நீங்களும் நானுமாக சேர்ந்து சில கருத்து பரிமாற்றங்களின் மூலம் இன்றைய நிலைக்கு என்ன தீர்வு, என்ன தெளிவு, என்ன விளக்கம் என்று காணலாம் என்று விளைகின்றேன். இந்த நுண்கலைகள் என்று சொல்லுகின்ற பொழுது இசை, நடனம், சிற்பம், ஓவியம் ஆகிய கலைகள் வரையறுக்கப்பட்ட நிலையில், அதாவது சிஸ்டமடைஸ்ட் ஆர்ட் ஃபார்ம்ஸ் என்ற நிலையில் வந்த பொழுது அவற்றை எல்லாராலும் கையாள முடியும் என்று சொல்ல முடியாது. சங்க காலத்திலேயே இந்த இசை, நடனம் போன்ற கலைகள் வரையறுக்கப்பட்டு அவை மக்களால் பயிலப்பட்டிருக்கின்றன. உங்களுக்கு தெரியும். இதற்கு நான் சொல்வதற்கு காரணம், சங்க காலத்துக்கு முன்னரேயே இந்த நாட்டிய இசைக்கலைகளுக்கு பல இலக்கண நூல்களில் எழுந்திருக்கின்றன. பஞ்சமரபு, பரதம் என்ற நாடகத் தமிழ் நூல், மதிவாணன் நாடகத் தமிழ் நூல், முறுவல், செய்ட்டியம் போன்ற நூல்கள் இந்த நாட்டிய நாடக இலக்கணங்களை வகுத்து கூறுகின்ற நூல்கள். இந்த நூல்கள் சொல்லியபடி விதிமுறைகளுக்கின்படி அவர்கள் பேணி காத்து வாழ்ந்திருக்கிறார்கள் என்பதற்கு பாணரும் கூத்தரும் வைரியரும் பேணி காத்த முறை என்று தொல்காப்பியமே சொல்லுகின்றது. அந்த நிலையிலே பார்க்கின்ற பொழுது பழந்தமிழ் நாட்டிலே இந்த கலையை வளர்த்த கலைஞர்கள் வகுப்புகள் இருந்திருக்கிறார்கள். அதாவது தேவர் கிளாஸஸ் ஆஃப் பீப்பிள். எப்படி என்று சொன்னால், இசை வளர்த்தவர்கள் பாணர், பெண்பாலோர் பாடினியர். அந்த பாணர்கள் என்று சொல்லும் பொழுது சிறுபாணர், பெரும்பாணர், இசைப்பாணர், யாழ்ப்பாணர் என்று சொல்லி இவர்கள் தங்களுடைய கலையை, இசைக்கலையை அவர்களுடைய வாழ்க்கை தொழிலாக கொண்டு, குடும்ப தொழிலாக கொண்டு அவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இதே போல கூத்துக்கலையை, அதாவது ஆடற்கலையை தங்களுடைய வாழ்க்கை தொழிலாக, குடும்ப தொழிலாக, தங்களுடைய வகுப்புக்கு உரிய ஒரு தொழிலாக கொண்டு வாழ்ந்தவர்களை கூத்தர், பொருணர், விரலியர், நாடக கணிகையர் என்று சங்க நூல்கள் சொல்லுகின்றன. இதே போல இந்த ஆடல், உங்களுக்கு தெரியும், இந்த ஆடல் என்பது ஒரு தனிப்பட்ட கலை அல்ல, அது ஒருங்கிணைந்த கலை. ஆடலும் இசையும் பாடலும் வாத்திய கருவிகளும் ஒப்பனைகளும் ஒன்று சேர்ந்து ஒருங்கிணைந்தால் தான் அது முழுமை பெறுகின்றது. இட் இஸ் அன் இன்டிகிரேட்டட் ஆர்ட் ஃபார்ம். எனவே வாத்திய கலைஞர்களும் அங்கு ஒரு குடும்பத்தினராக, வகுப்பினராக வாழ்ந்திருக்கிறார்கள். பறையர்கள், துடியர்கள், கிணையர்கள், வைரியர்கள் என்று சொல்லி வெவ்வேறு கருவிகளை வாசித்தவர்கள் அந்த பெயராலே அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்படி பார்க்கின்ற பொழுது இந்த நாட்டிய கலையை வளர்த்த இந்த கூத்தர்கள், பொருணர்கள், விரலியர்கள், நாடக கணிகையர்கள் சங்க காலத்தில் தங்களுடைய கலையை மன்னர்கள் முன்னிலையிலும் மக்கள் முன்னிலையிலும் ஆடி அவர்களை மகிழ்வித்திருக்கிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது எனக்கு ஒரு அற்புதமான ஒரு குறிப்பு ஒன்று கிடைத்தது. அது நம்முடைய நாட்டிய கலைக்கே உலகளாவிய நிலையில் என்னை தெரிந்த வரைக்கும் உரிய தனித்த ஒரு மரபு. அதுதான் முத்திரைகள், கை முத்திரைகள். கேள்விப்பட்டிருப்பீர்கள். விரல் வல்லபம் காட்டும் விரலியர் என்ற ஒரு குறிப்பு அகநானூரிலே கிடைத்தது. விரல் வல்லபம் காட்டும் விரலியர்.
விரலியர் என்பது வீறு கொண்டு ஆடுபவர்கள் பெண்கள். இந்த விரல் வல்லவம் என்று சொல்வதை நாங்கள் இன்றைக்கு மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்ற பொழுது உங்களை அறியாமலே ஹஸ்தம், அசம்யுத ஹஸ்தம், சம்யுத ஹஸ்தம் என்று சொல்கிறீர்கள். தமிழர்கள் அதை பிண்டி பிணையல் என்று சொன்னார்கள். பிண்டி பிணையல், ஒற்றை கை முத்திரை, இரட்டை கை முத்திரை. ஆசிரியர்கள் இருக்கிறார்கள் தெரியும் அவர்களுக்கு. இந்த ஒற்றை கை முத்திரை, இரட்டை கை முத்திரை என்று சொல்லி முத்திரைகளே ஒரு மொழியாக பேசுகின்ற அளவுக்கு, அது ஒரு மொழி, சைகையினாலே நாங்கள் பேசுவது போல முத்திரைகளே ஒரு மொழி பேசுகின்ற அளவுக்கு ஒரு உயர்ந்த ஒரு மரபை எங்களுடைய ஆடற்கலையில் நாங்கள் சங்க காலத்திலேயே பெற்றிருக்கின்றோம். அற்புதமான கலை. மிதிரை காட்சியிலே கம்பராமாயணத்திலே ஒரு குறிப்பு வருகின்றது. கைவழி நயனம் செல்ல, கண்வழி மனம் செல்ல, மனம் வழி பாவம் செல்ல, பாவம் வழி ரசம் சேர என்று சொல்றார். இதைத்தான் இன்றைக்கு பரதநாட்டிய சாஸ்திரம், நாட்டிய சாஸ்திரம் என்ற நூல் தான் அதிகமாக இன்று எல்லோரும் இது ஆதார நூல் எனக்கு கிடைக்கின்ற நூல் அதுதான். மற்றைய பழந்தமிழர் எழுதிய நூல்கள் அத்தனையும் இறந்துபட்டன, அழிந்து போய்விட்டன. பரத சாஸ்திரம் என்ற நாட்டிய சாஸ்திரம் என்ற வடமொழி நூலிலே இந்த பரத கலை பற்றிய பல செய்திகள் கிடைக்கின்றன. அதில் மற்றது அபிநய தர்ப்பணம் என்ற நந்திகேஸ்வரருடைய நாட்டியம் அபிநய தர்ப்பணம். இந்த அபிநய தர்ப்பணம் என்ற நூலைத்தான் எங்களுடைய இலங்கையை சேர்ந்த டாக்டர் ஆனந்தா குமாரசாமி அவர்கள் த மிரர் ஆஃப் ஜெஸ்டர் என்ற அருமையான நூலை வெளியிட்டிருக்கிறார். அதில் என்ன சொல்லுகிறார்கள் என்றுதான், யதோ ஹஸ்த ததோ திருஷ்டி, யதோ திருஷ்டி ததோ பாவே, யதோ பாவே ததோ ரச என்று சொல்லி, அதாவது கை வழி நயனம் கண் செல்ல, கண் வழி மனம் செல்ல, மனம் வழி பாவம் செல்ல, எல்லாம் ஒன்று சேர வேண்டும். அதற்கு முதலில் இருப்பது கை, கை முத்திரைகள். இது பற்றி சங்க இலக்கியங்களிலே விரல் வல்லவம் காட்டும் விரலியர். இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கலைமுறையை இந்த சங்க காலத்து வகுப்பினர்கள், இந்த கூத்தரும் விரலியரும் பொருணரும் நாடகக்கணியரும் ஆடிய ஒரு உயர்ந்த ஒரு செவ்விய நிலை. செவ்விய நிலை என்று நாங்கள் தமிழ்நாட்டிலே சொல்வது உயர்தனிக்கலை, அதாவது கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம். இந்த கிளாசிக்கல் ஆர்ட் ஃபார்ம் என்ற நிலையில் இந்த நாட்டிய கலை இருந்தது என்பதற்கு எங்களுக்கு சிலப்பதிகாரம் ஒரு சிறந்த கருவூலம். இளங்கோவடிகளார் எழுதிய சிலப்பதிகாரத்திலே அரங்கேற்று காதை ஒரு சுரங்கம், கலை சுரங்கம். அந்த சிலப்பதிகாரத்து அரங்கேற்று காதையிலே அடியார்க்கு நல்லார் உரையும் அரும்பத உரையார் உரையும் இல்லாது போனால் அந்த அரங்கேற்று காதை இன்றைக்கு நாங்கள் புரிந்திருக்கவே முடியாது. அந்த உரையிலே அவர்கள் ஒவ்வொன்றிற்கும் விளக்கம் கொடுக்கிறார்கள். கொடுக்கின்ற பொழுது நம்முடைய ஆடல் மரபிலே 3 முக்கியமான தன்மைகள் ஒரு ஆடல் மகளுக்கு இருக்க வேண்டும் என்று இளங்கோவடிகளார் பாடுகிறார். எப்படி? ஆடலும் பாடலும் அழகும் இம்மூன்றில் ஒன்றும் குறையாமல். ஆட எத்தனிக்கின்ற மகளுக்கு ஆடற்கலையில் வல்லமை இருக்க வேண்டும், பாடல் நன்கு தெரிந்திருக்க வேண்டும், ஆடலுக்கு ஏற்ற அழகும் அவளுக்கு இருக்க வேண்டும், ஒன்று கூட குறைவுபடாமல். இப்படிப்பட்ட தேர்ச்சி பெற்ற ஒருத்தி தான் மாதவி. மாதவி என்னும் நாடல் நங்கை. இவள் 7 ஆண்டுகள் இந்த பரதக்கலையை நாட்டிய நன்னூல் நன்கு கடைப்பிடித்து பயின்றவள். 2ஆம் நூற்றாண்டுக்குரிய நூல் சிலப்பதிகாரம். அப்போ அதற்கு முன்னரேயே நாட்டிய நூல் இருந்திருக்கின்றது. நாட்டிய நன்னூல் நன்கு கடைப்பிடித்து 7 ஆண்டுகள் பயின்று 12வது வயதிலே அரங்கேறுகிறார். இது பழைய மரபு. இதெல்லாம் மனதில் வைத்துக்கொண்டு நாங்கள் பின்னர் அலசி பார்ப்போம். 12வது வயதிலே அவள் அரங்கேறுகின்ற பொழுது, வலது கால் வைத்து ஆடரங்கு ஏறுகின்ற பொழுது ஆமந்திரிகை என்ற ஒரு நிகழ்ச்சி நடைபெறுகின்றது. குழல்வழி யாழும் யாழ்வழி தன்னுமையும் தன்னுமையும் உளவும் கூடிய ஆமந்திரிகை ஒலிக்க. ஆமந்திரிகை என்ற சொல்லிற்கு விளக்கம் பார்க்கின்ற பொழுது ஆர்கெஸ்ட்ரா, அதாவது இன்ஸ்ட்ருமெண்டல் ஆர்கெஸ்ட்ரா. எல்லா கருவிகளும் ஒன்று சேர்ந்து ஒரு மியூசிக்கல் அட்மாஸ்பியர், அதாவது ஒரு இசைச்சூழலை அந்த அரங்கில் ஏற்படுத்துவதற்கு ஒரு இசையை இந்த இசை கருவிகள் சேர்ந்து இசைக்கின்றன. அதுதான் ஆமந்திரிகை. இதுதான் பிற்காலத்தில் மேளப்பிராப்தி என்று கோயில்களிலே இருந்து அரங்குகளிலே இருந்திருக்கின்றன அந்த நிகழ்ச்சி. இன்று அந்த பரதநாட்டிய கலையிலே, பரத கலை அரங்குகளிலே இந்த மேளப்பிராப்தி நடைபெறுவது இல்லை. தஞ்சாவூர் கிட்டப்பா பிள்ளை அவர்கள் ஒரு மேளப்பிராப்தி நிகழ்ச்சியை நிகழ்த்தி காட்டி எனக்கு அதை விவரித்தார்.
அது பஞ்சநடை அந்த மேளப்பிராப்தின் நிகழ்ச்சி, அந்த சுரக்கோர்வைகளை, அந்த ஜதி கோர்வைகளை அந்த வாத்தியங்கள் வாசித்து அந்த ஆமந்திரிய நிகழ்ச்சி நடைபெறுகிறது. இது மாதவியினுடைய நிகழ்ச்சியிலே இந்த ஆமந்திரம் நிகழ்ந்த பின்னர் தோரிய மடந்தையர் அந்த அரங்கில் வாரம் பாடுகிறார்கள். யார் இந்த தோரிய மடந்தையர் என்று பார்த்தால் ஆடி முதிர்ந்த பெண்கள். ஆடி முதிர்ந்த என்றது என்னை போன்ற கிழவிகள் அல்ல, அதாவது ஆடல் அரங்கில் ஆடக்கூடிய இளமை போன பெண்கள். நம்முடைய தமிழ் இலக்கியத்திலேயே பேதை பெரும்பை மங்கை மடந்தை அறிவை தெரிவை பேர்லம்பன். பேர்லம்பன்றது 40 வயதோடு நின்று விடுகின்றது. அதனால் போலும் பெண்கள் 40 வயதுக்கு வயதை சொல்வதில்லை. இந்த தோரிய மடந்தையர் என்று சொல்லப்பட்டவர்கள் ஆடி முதிர்ந்தவர்கள் என்று சொல்லுகின்ற பொழுது 17, 18, 19, 20 வயதுக்கு பின்னர் என்று நான் நினைக்கின்றேன். இவர்கள் ஆடவில்லை, பாடுகிறார்கள். எதற்கு? அவர்களுக்குத்தான் அந்த ஆடலுக்குரிய, ஆனால் ஆடலும் பாடலும் அழகும் உள்ளவர்கள் தான் ஆடியிருக்கிறார்கள். எனவே அந்த பாடலை பாடுகின்ற தகுதி அந்த தோரிய மடந்தையருக்கு இருந்திருக்கின்றது. இவர்கள் பாடி முடிந்ததும் இந்த இசை கூடுகின்றது. எப்படி? யாழும் குழலும் சீரும் மிடரும் தாழ் குழல் தன்னுமையும் ஆடலோடு இசைக்கின்றது. இந்த நாட்டிய நிகழ்ச்சியிலே, பரதநாட்டிய நிகழ்ச்சிகளே 5 வகையான இசை சேர்க்கப்பட வேண்டும் என்பது பழந்தமிழர் காட்டிய இலக்கண விதி. அந்த 5 வகை இசை என்ன தெரியுமா? யாழ், நரம்பு கருவி. கால ஓட்டத்தில் யாழ் மறைந்து வீணை வந்து வீணை போய் இன்றை வயலின், ஆனாலும் அது ஒரு நரம்பு கருவி. நரம்பு கருவி. யாழும் குழலும், குழல் என்று சொல்லுகின்ற பொழுது காற்றுக்கருவி. அப்போ நரம்பு கருவி, காற்றுக்கருவி, யாழும் குழலும் சீரும் சீர் என்றது தாளம். இந்த கஞ்சக்கருவி, அதாவது மெட்டாலிக் இன்ஸ்ட்ருமெண்ட். இந்த தாளம் என்று சொல்லுகின்ற பொழுது எந்த ஒரு நாட்டியத்துக்கும் இல்லாத ஒரு முக்கியமான பங்கை ஏற்கிறார் இந்த நாட்டிய ஆசான், இந்த நட்டுவாங்கம். மிக ஒரு அற்புதமான ஒரு முதன்மையான இடம். எந்த ஒரு நாட்டிய கலையிலும் நீங்கள் பார்க்க மாட்டீர்கள். நாட்டியம் ஆடுகின்றார்கள் என்றால் முதலில் நட்டுவனாருடைய நட்டுவாங்கம் சிறப்பாக இருக்கு. அவர் பயிற்றுவிக்கிற ஆசிரியர் நட்டுவாங்கம் செய்யலாம், அல்லது அந்த நாட்டியத்தை நெறிப்படுத்தி கொண்டு செல்கின்ற ஒரு சிறந்த ஒரு ஆசானாக அவர். நட்டுவாங்கம் மிக முக்கியம். இதை நான் திரும்ப சொல்கிறேன். காரணம், இன்று சில நிகழ்ச்சிகளை நான் பார்த்திருக்கின்றேன் நட்டுவாங்கம் இல்லாமலேயே தமிழ்நாட்டிலேயே. அதற்கான காரணங்களை நாங்கள் பின்னர் பார்ப்போம். அந்த சீரும் என்று சொல்லுகின்ற பொழுது தாளத்தை தட்டி கொடுக்கின்றது. அந்த ஆடல் ஆடுபவனுடைய அந்த ஆடல் நடைக்கும் பாடுபவர்களுடைய அந்த பாடல் வேகத்தையும் கலைஞர்களையும் வாத்திய கருவிகளையும் ஒன்றிணைத்து, இஸ் அ கோஆர்டினேட்டர், எல்லாரையும் ஒன்றிணைத்து கொண்டு செல்கின்ற மிக முக்கியமான பங்கு அந்த நட்டுவாங்கம் செய்கின்ற அந்த ஆசானுக்கு உண்டு. அப்போ யாழும் குழலும் சீரும் மிடறு என்றது குரலிசை. அப்போ நரம்பு கருவி, காட்டுக்கருவி, தாளக்கருவி, இசை குரற்கருவி. குரலும் ஒரு சாரீரம், சாரீர கருவின்னு சொல்வார்கள். சரீரம் அல்ல, சாரீரம். இந்த குரல் கருவி அது மிடர் என்று சொல்வார்கள். மற்றது தாழ் குரல் தன்னுமை. தாழ் குரல் இல்லை, தாழ்ந்த குரலையுடைய தன்னுமை. நாட்டியம் ஆடுபவர்களுக்கு மிருதங்கம், இன்று மிருதங்கம் என்று சொல்கிறோம், முந்தி மத்தளம் என்றார்கள், அதற்கு முன்னர் தன்னுமை என்று சொன்னார்கள். ஒரே, அதாவது இட்ஸ் அ பெர்கஷன் இன்ஸ்ட்ருமெண்ட். அந்த தன்னுமை என்பது தாழ் குரல் தன்னுமையாக இருக்க வேண்டும். இட் ஷுட் நாட் ட்ரவுன் த மியூசிஷியன்ஸ். அந்த நாட்டியத்துக்கு ஏற்ற வகையில் பாடலை எடுத்துக் கொடுக்கவோ நடையை எடுத்துக் கொடுக்கவோ அந்த மிருதங்கம் உதவ வேண்டுமே ஒழிய தன்னுடைய வித்துவத்தை மிகுத்து கூறுகின்ற நிலையில் அந்த மிருதங்க வாத்தியம் இருக்கக்கூடாது என்பதற்காக தாழ் குரல் தன்னுமை. இந்த 5, அதாவது யாழும் காட்டுக்கருவிகள், நரம்பு கருவியும், குழல் கருவியும், தாளக்கருவியும், குரல் என்ற இசையும், இந்த பெர்கஷன் தோற்கருவியும் 5 இணைந்து ஆடலுடன் இசைந்து வர அற்புதமான இசை எழுகின்றது. ஆடுகிறாள் மாதவி. இன்று நாங்கள் நம்முடைய பரதநாட்டிய நிகழ்ச்சியிலே அலாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம், பதவர்ணம், பதம், கீர்த்தனை, ஜாவளி, தில்லானா என்ற ஒரு ஒழுங்குமுறை இருக்கின்றது. அன்று ஆடிய நிலை அல்லியம், கொடு, கொட்டி, பாண்டரங்கம் கேள்விப்பட்டிருப்பீர்கள் இல்லையா? 11 வகையான ஆடல்களை மாதவி ஆடியிருக்கிறார். 11 வகை, 11 பீசஸ், 11 வகை. அல்லியம், கொடு, கொட்டி, பாண்ட.
இந்த 11 வகையான ஆடல்களையும் இவள் ஆடினாள் என்று அரங்கேற்று காதையில் சொல்லி இளங்கோவடிகள் இவை என்னென்ன ஆடல்கள், இவை எத்தகைய பொருளை கொண்ட ஆடல்கள் என்று புரட்டி பார்த்தபோது கடநாடு காதையிலே, அதாவது 6வது காதையிலே இந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியையும் விரித்து சொல்கிறார் இளங்கோவடிகளார். இந்த அற்புதமான ஆடலை காட்ட வடபுலத்திலிருந்தும் பலர் வந்தார்கள் என்றும் அங்கு குறிப்பிறார். வடபுலத்தில் மற்ற தேவலோகத்தில் இருந்தும் சிலர் இந்த ஆடலை விஞ்சையர்கள் வந்திருக்கிறார்கள் இந்த ஆடலை காண. அற்புதமான ஆடல் என்று வந்த பொழுது இந்த 11 ஆடல்களுடைய பொருளை நீங்கள் பார்த்தீர்கள். ஒவ்வொன்றும் தெய்வம் சார்பான ஆடல்கள் தான். சிவனாடிய ஆடல்கள், முருகனாடிய ஆடல்கள், மாயோன் ஆடிய ஆடல்கள், மாயவன் அதாவது திருமால் ஆடிய ஆடல்கள், திருமகள் ஆடிய ஆடல்கள், இவைதான். இப்போ உதாரணமாக பாண்டரங்கம் கொடுகொட்டி ஆடினார். திருபுறங்களை எரிக்கிறார். ஒரு புராண கதைகளோடு சம்பந்தப்பட்டு இன்றும் அப்படித்தானே நாங்கள் ஆடுகின்ற பொழுது பதங்கள் கீர்த்தனைகள் என்று சொல்லுகின்ற பொழுது தெய்வ சம்பந்தமான பாடல்களுக்கு நாங்கள் அபிநயம் செய்கின்றோம். அந்த மரபை பாருங்கள், மாறுகின்றது, ஆனால் அந்த மரபு இருக்கின்றது. அந்த சிவன் திருப்புறங்களை எரிக்கிறார். திருப்புறங்களை எரித்த கதை உங்களுக்கு தெரியும். 3 அசுரர்கள், கமலாக்ஷன், தாராக்ஷன், வித்துவன்மாரி என்ற அசுரர்கள் தேவர்களுக்கு மிக பொன்கோட்டை, வெள்ளிக்கோட்டை, இரும்பு கோட்டை என்று வந்து தேவர்களையும் மக்களையும் துன்பப்படுத்திய பொழுது எல்லா தேவர்களும் சென்று சிவனை கேட்கிறார்கள், இந்த அசுரர்களை அழிக்க வேண்டும் என்று. 3 திசையில் இருந்து வருகிறார். திரிபுரம் 3 புறங்கள். எனவே சிவன் எல்லாரோடும் சேர்ந்து பிரம்மா சில்லாகவும் விஷ்ணு தேராகவும் இப்படி எல்லோரும் ஒவ்வொரு நிலை எடுத்து சிவன் போர்க்கோலம் கொண்டு போகிறார் இந்த 3 அசுரர்களையும் அழிப்பதற்கு. அங்கு போன பொழுது அந்த பிரம்மா விஷ்ணு மற்ற தேவர்கள் எல்லாம் தமக்குள்ளே நினைக்கிறார்கள், நம்முடைய மனிதர்களைப் போலத்தான், நான் இல்லாவிட்டால் இவரால் எப்படி இந்த போரில் வெற்றி கொள்ள முடியும், நான் மிக முக்கியமானவன் என்று ஒவ்வொருவரும் நினைக்கிறார்கள். இது சிவனுக்கு தான் எல்லாம் தெரிந்த பரமபிதாவுக்கு இது தெரியாதா? இவர் தெரிந்து கொண்டு அந்த முப்புறங்களையும் எப்படி எரித்தார் என்று உங்களுக்கு தெரியும். எப்படி எரித்தார்? புன்னகைத்தார், திரிபுரங்களும் சாம்பலாகின. இந்த நிலையிலே கைகொட்டி ஆடுகிறார் சிவன் என்றதைத்தான் பாண்டரங்கம் என்ற ஆடல் சித்தரிக்கின்றது. கொடுகொட்டி என்றது கைகொட்டி ஆடுகிறார், கைகொட்டி ஆனந்த களிப்பில் ஆடுவதாக அந்த புராண கதை சொல்லுகிறது. இப்படித்தான் மாயோன் முருகனுடைய ஆடல். சூரபதுமன் வஞ்சனையால் போய் கடலில் ஒளித்துக் கொள்ளுகிறான். ஒளித்த பொழுது முருகன் துடி அடித்துக் கொண்டு நான் வருகிறேன் உன்னை வெல்வேன் என்று சொல்லி துடி அடித்துக் கொண்டு ஆடுவது போன்ற ஒரு ஆடல் தான் துடி ஆடல். இப்படியாக ஒவ்வொரு ஆடலும் தெய்வம் சார்பான புராண கதைகளை பின்னணியாக கொண்டு பாடப்பட்ட பாடல்களுக்கு மாதவி நல்லாள் அபிநயம் செய்கின்றாள். துரதிர்ஷ்டவசமாக இந்த பாடல்கள் எங்களுக்கு கிடைக்கவில்லை. பொருள் என்ன என்று தெரிந்துவிட்டது, அதாவது ஆராய்ச்சியின் மூலம் கண்டறிந்தேன். ஆனால் பாடல்களோ, அந்த பாடல்கள் அமைந்த பண்கள் என்ன என்று தெரியவில்லை. 11 கூத்து 11 என்ற குறிப்பு கிடைக்கின்றது. அதாவது 11 கூத்து 11 கூத்து ஆடியிருக்கிறாள். பண்ணோடு ஆடப்பட்ட பாடல்களுக்கு ஆடியிருக்கிறாள். பொருள் என்ன என்று தெரிகின்றது, ஆனால் பாடல்கள் இன்று கிடைக்கவில்லை. ஆனாலும் உயர்வான ஒரு ஆடலை வேத்தியல் நிலையில், வேத்தியல் பொதுவியல் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள், அதாவது உயர்தனி ஆடல்கள் அல்லது செவ்விய ஆடல்கள் மன்னர் முன்னிலையில், அந்த காலத்தில் மன்னர் முன்னிலையில் சான்றோர், உங்களை போன்ற சான்றோர்கள் சபையில் ஆடப்படுகின்ற ஆடல் முறைதான் வேத்தியல் ஆடல். பொதுமக்களிடையே பலவிதமான எண்ணங்கள் கொண்ட மக்கள் முன்னிலையில் ஆடுவது பொதுவியல், அதாவது சாதாரணமான நடன முறைகள் என்று சொல்லலாம். இந்த வேத்தியல் முறையிலே சோழன் கரிகார் திருமாவளவன் முன்னிலையிலே மாதவி ஆடுகிறார். ஆடி முடிந்த பின்னர் அவளுக்கு பொன்னும் மணியும் பரிசும், உங்களுக்கு தெரியும், தலைக்கோல் பட்டமும் பல பட்டங்கள் கொடுத்து அவள் கௌரவிக்கப்பட்டு அவளுடைய கதை தொடர்கிறது. இந்த உயர்வான ஒரு ஆடல் முறை தமிழகத்தில் 2ஆம் நூற்றாண்டில் இருந்த ஒரு காலகட்டத்தில், உங்களுக்கே தெரியும், இந்த சங்க காலத்தை அடுத்து ஒரு மக்கள் இயக்கமாக ஒரு பக்தி இயக்கம் தொடங்கியது. அதற்கான காரண காரியங்கள் உங்களுக்கு தெரியும். இந்த சைவ வைஷ்ணவ நெறிகளை தமிழகத்திலே நிலைநாட்ட வேண்டும் என்று சைவ நாயன்மார்களும் வைணவ ஆழ்வார்களும் தேவாரங்கள் பாடினார்கள், பாசுரங்கள் பாடினார்கள், தலம் தலமாக சென்றார்கள். மக்களை எல்லாம் ஒன்று சேர்த்து கொண்டு பாடுக வம்மின் பாடுக ஆடுக என்று அழைத்து சென்றார்கள் என்று உங்களுக்கு தெரியும்.
அப்பொழுது இந்த உயர்தனி நிலையில் ஆடிய பெண்கள் எல்லோரும் கோயில்களில் சென்று ஆட ஆரம்பித்திருக்கிறார்கள். இதை எப்படி நான் சொல்கின்றேன் என்றால், சில தேவார குறிப்புகளில் இருந்தே தெரிகின்றது. என்ன? காந்தாரம் இசையமைத்து காரிகையர் பண்பாட தேம் தாம் என்று ஆடரங்கு ஏறி மாதர் ஜதிபட நடமாடும். புரியுதல்லவா? பெண்கள் காந்தார இசை பாடு, அது ஒரு இசை பாட தேம் தாம் என்று காரிகையர் அந்த மாதர்கள் ஆடு அரங்கு ஏறி ஜதிபட நடமாடும். ஜதிகள் போட்டு அந்த காலத்திலேயே ஜதிகள் எல்லாம் போட்டு ஆடி இருக்கிறார். இப்படிப்பட்ட உயர்வான ஒரு ஆடல் நிலை கோயில்களில் சென்று அடைந்தன. கோயில்களிலே இந்த பெண்கள் ஆடி இருக்கிறார்கள். உதாரணமாக உருத்திர கணிகை என்ற பெயர் கல்வெட்டில் கிடைத்தது. அந்த உருத்திர கணிகை யார் என்று பார்த்தால், சிவன் கோயிலில் அதை ஒரு கைங்கரியமாக சேவையாக செய்கின்ற ஆடல் மகள். இவளுக்கு நிபந்தம் கொடுக்கப்படுகின்ற ஒரு நிபந்தம் என்பது கூலி. She was employed. அந்த கோயிலே இப்படிப்பட்ட பெண்களை நியமித்து அவர்களுக்கு கூலி கொடுத்து, கூலி என்பது நிபந்தம், உண்ண உணவும் உறங்க இடமும் ஆக கொடுத்து இவர்களை கோயில் பூஜை வேளைகளிலே ஆட வைத்து மக்களுக்கு இந்த ஆடற்கலை மூலம் பல பக்தி நெறிகளை பக்தி எண்ணங்களை ஊட்டி இருக்கிறார்கள் என்று தெரிகிறது. இவர்கள் ஒருவருடைய பெயர் சிவஞான சம்பந்த தலைக்குள். ஞான சம்பந்தருடைய பாடல்களுக்கு தேவாரம் அபிநயித்திருக்கலாம் என்றும் நாங்கள் ஊகித்துக் கொள்ளலாம். இப்படியான ஒரு நிலை தமிழகத்திலே நிலவிய காலகட்டத்தில் கோயில்களில் ஆடிய மங்கையர்கள் எல்லாம் ஆடிக்கொண்டிருந்து ஏறத்தாழ 8-9 நூற்றாண்டில் ஆங்காங்கு தமிழகத்திலே ஆடிக்கொண்டிருந்த நிலையிலே ஒரு மிக முக்கியமான ஒரு கட்டம். இன்று பரதநாட்டிய கலைஞர்கள் அத்தனை பேரும், தமிழர்கள் அத்தனை பேரும், கலைஞர்கள் அத்தனை பேரும் என்றென்றும் நன்றி பாராட்டக்கூடிய நிலையில் ஒரு மன்னன் வந்தான், ராஜராஜ சோழன். இவன் சோழ பேர் அரசன். அவனை போல தமிழகத்தில் முன்னரும் ஒருவரும் ஆட்சி செய்யவில்லை, பின்னரும் ஒருவரும் ஆட்சி செய்யவில்லை. அவன் சிறந்த ஒரு அரசியல்வாதி. கங்கை கொண்டான், கடாரம் கொண்டான், ஈழம் கொண்டான் என்றெல்லாம் படித்திருக்கிறீர்கள். அதே வேளை தஞ்சை பெரிய கோயில் என்று பிரகதீஸ்வரர் கோயிலை பெரிய கோயிலாக கட்டி எழுப்பினான். அந்த கோயிலிலே அவன் எத்தனையோ சமூக சேவை செய்ததோடு இந்த கலைக்கு மிகப்பெரிய கைங்கரியம் செய்திருக்கின்றான். மிகப்பெரிய மகத்தான கைங்கரியம் என்ன என்று தெரிந்து கொண்டால், இன்று நாங்கள் மரபு என்று காத்துக் கொள்வதற்கு அவன் செய்த தீர்க்க தரிசனம், தீர்க்க எண்ணம், இனி எப்படி இந்த கலை வாழப்போகின்றது என்பதற்கு அவன் செயல்பட்டிருக்கின்றான். எப்படி தெரியுமா? தமிழகத்திலே ஆங்காங்கு கோயில்களில் ஆடிக்கொண்டிருந்த பெண்களை எல்லாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றான். எதற்காக? இந்த தஞ்சை பெரிய கோயிலிலே வந்து ஆடுவதற்கு இட் வாஸ் ஆக்சுவலி a selection by appointment. எந்தெந்த திருவாரூரில், திருவையாறில், பழையாறில், திருவிடைமருதூரில், எப்படி நான் இதை சொல்கின்றேன் என்று சொன்னால், ஒரு கல்வெட்டு ஒன்று கிடைத்தது. பெரிய கோயிலிலே திருச்சுற்றிலே வடக்கு புற சுவரிலே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டு எழுத்து. அந்த எழுத்திலே 400 தேவரடியார்கள், நான் தேவரடியார்கள் என்ற வார்த்தை அங்கு இல்லை, தளிச்சேரி பெண்டுகள். தளி என்பது கோயில், சேரி என்றது அங்கேயே அவர்களுடைய உறைவிடம். அந்த 400 பெண்களுக்கும் அந்த கோயிலின் வடக்கு சேரி தெற்கு சேரியிலே வடசிறகு தென்சிறகு வடசிறகு தென்சிறகு என்று 4 வீதிகளில் 400 வீடுகள் அமைத்து ஒவ்வொரு வீட்டுக்கும் எண் 1 2 3 4 என்று போட்டு இந்த வீட்டில் இருப்பவள் இவள், இந்த வீட்டில் இருப்பவள் இவள் என்று சொல்லி அந்த கல்வெட்டில் எழுதப்பட்டிருக்கின்றது. அந்த கல்வெட்டில் நக்கன் லோகமாதேவி, திருவையாற்று நக்கன் லோகமாதேவி நம்பர் 1, ஹவுஸ் நம்பர் 1, டோர் நம்பர் 1. இது நான் போய் சொல்லவில்லை, உங்களுக்கு காட்ட வேண்டும் என்று என்னுடைய நூல் ஒன்றை எடுத்து வைத்தேன். இந்த 400 பெண்களுடைய பெயரையும் நான் பட்டியலிட்டு இப்படி வெளியிட்டு, இது கனடாவில் இன்றைக்கு மிக பரவலாக பயன்படுத்துகிறார்கள் என்று சொல்லி இந்த செய்தி இலகுவில் கிடைக்காது. மிக கஷ்டப்பட்டு எடுத்தேன். அந்த கல்வெட்டு செய்திகளை எந்த வீட்டில் எந்த பெண் இருக்கிறாள், எந்த பெண் இருக்கிறாள் என்று சொல்லி பார்க்கின்ற பொழுது 400 பெண்களுடைய பெயர்களும் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய கூலி நிபந்தங்கள் மட்டுமல்ல, ஒவ்வொருவருடைய பெயருக்கு முன்னும் அவள் எந்த ஊரிலிருந்து வந்து, இப்படி சொல்லவில்லையா, சீர்காழி கோவிந்தராஜன் அல்லது இணிரில் வீரமணி ஐயர் சொல்வது போல, இவர்களுக்கும் திருவையாறு நக்கன் மாதேவி, திருவாரூர் நக்கன் ஓலோக மகாதேவி,
பழையாறு என்று சொல்லி அவர் ஊர்களை சொல்லி சொல்லி வந்த பொழுது நக்கன் 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 என்ற சொல்லு ஒவ்வொருத்தருக்கும் இருந்தது. அந்த நக்கன் என்ற சொல்லை எடுத்து பார்க்கின்ற பொழுது புல்லரித்தது. ஏன் என்று சொன்னால், இவர்கள் நக்கன் என்றது நம்முடைய சிவனுக்கு ஒரு பெயர். சிவனுக்கு ஒரு பெயர், நக்கன், நம்பன் போன்ற பெயர்கள் சிவனுக்குரிய பெயர். இந்த பெண்கள் சிவனுக்காக தம்மை ஆட்படுத்தி கொண்ட ஒரு தீட்சை பெற்றவர்கள் போல. திருப்பதிகம் பாடியவர்களுக்கு ஞான சிவன், சிவன் 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 என்று பெயர் கொடுத்திருக்கிறார். அதாவது தீட்சை பெற்ற பின்னர் அவர்களை கோயிலிலே திருப்பதிகம் பாட அவர்களுக்கு 50 பேரை நியமித்திருந்தார். அதே போல நக்கன் நக்கன் என்று சொல்லி தம்மை இறைவனுக்கு ஆட்படுத்தி கொண்டு ஒரு சிவ சேவையாக இந்த பெண்கள் ஆடி இருக்கிறார்கள். நக்கன் நக்கன் இவர்கள் ஆடினார்கள் என்று சொன்னால், நீங்களே என்னிடம் ஒரு கேள்வி கேட்கலாம். ராஜராஜ சோழன் காலத்திலே 400 பெண்களை நியமித்து, தலையாய பெண்களை, சிலருக்கு தலைக்கோல் பட்டமும் கொடுத்திருக்காங்க. தலைக்கோல் பட்டம் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது நாட்டியத்திலே உயர்ந்த தகமை பெற்றவர்களுக்கு பழைய காலத்திலே தலைக்கோல் பட்டம் கொடுத்திருக்கிறார்கள். இன்று எத்தனையோ பட்டங்கள். ஆனால் அன்று கொடுத்த பட்டம் தலைக்கோல் பட்டம். அந்த சிவஞான சம்பந்தர் தலைக்கோலி, திருவேளிமலை தலைக்கோலி என்று கொடுத்திருக்காங்க. அதாவது they had special capacity to dance. அப்படிப்பட்ட பெண்களையும் வைத்து ஆடியவர்கள். அவர்களுடைய சமுதாய சந்ததிக்கு பிறகு என்ன நடந்தது என்று நீங்கள் கேட்கலாம். அந்த கல்வெட்டினுடைய இறுதியிலே ஒரு அற்புதமான செய்தி. செத்தார்க்கும் அனாதேயம் போனார்க்கும், அதாவது சில இந்த பெண்களில் சாகலாம், இவர்கள் மாந்தர்கள் தானே, சிலர் சடுதியாக அந்த சேவை முடியும் முன்னரே இறக்கலாம். அல்லது அனாதேயம் போனார்கள் என்றால் வேற்று நாட்டுக்கு போகிறார்கள் என்று போனார்க்கும், அடுத்த முறை கடவார், தட் இஸ் த ஜெனரேஷன். இப்போ உஷா அவங்களுடைய மகளை உருவாக்குவது போல அந்த தாய் தந்தையருக்கு, அந்த பெண்ணுக்கு அடுத்த முறை கடவார், அதாவது இன் ஹர் ஓன் ஜெனரேஷன் அடுத்த முறை கடவார் யோக்கியராய் இருப்பின். யோக்கியர் என்ற சொல்லு அந்த கல்வெட்டில், யோக்கியர் என்ற சொல்லு என்ன, அந்த தகுதி இருக்க வேண்டும். சும்மா ஒருத்தர் இந்த குடும்பத்திலே வர்றார், எனவே இந்த தொழிலை நான் அந்த சீட்ல கொண்டு உட்கார வைக்கலாம் என்றது தப்பு இல்லையா? யோக்கியராய் இருப்பின் அவரை ஆளிட்டு இவளுக்கு கொடுத்த கூலியின் நிபந்தமும் வீடும் கொடுக்க வேண்டும். அடுத்த முறை கடவார் யோக்கியர் இல்லாவிடின், இல்லை என்று வைப்போம், இல்லாவிடின் யோக்கியரா உள்ளவரை அந்த நிர்வாகிகள் தேர்ந்தெடுத்து, வெளியில யார் யார் தேர்ந்தெடுத்து அவரை ஆளிட்டு அவருக்கு அதே கூலியும் நிபந்தமும் வீடும் கொடுக்கப்பட வேண்டும். இப்படி ஒரு ஏற்பாடு தீர்க்க தரிசனத்தோடு ஏற்பாடு செய்ததினால்தான் ஒரு தலைமுறை 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 தலைமுறையாக இந்த நாட்டியக்கலை இன்றளவு நமக்கு வந்திருக்கின்றது. He created a generation. அதாவது இந்த ஜெனரேஷன், அடுத்த ஜெனரேஷன், தலைமுறை தலைமுறை பரம்பரைன்னு சொல்லுவோமே, அந்த பாரம்பரியம், அந்த தலைமுறை எல்லாரும் சிந்தி சிதறி எப்பவோ இந்த கலை அழிந்திருக்கும். மகத்தான ஒரு கைங்கரியம் அந்த தலைமுறையை உருவாக்கி உயர்வான ஒரு ஆடற்கலையை மட்டுமல்ல, அவர்களை ஊக்குவிப்பதற்கு நாட்டியக்காணி, நிறுத்தக்காணி, அதாவது இறையிலி நிலம் என்று ஃப்ரீ ஆஃப் டாக்ஸ் இறையிலி நிலங்கள் கொடுத்திருக்கிறார். நிறுத்தக்காணி, நாட்டியக்காணி என்று கொடுத்திருக்கிறார். அதே போல இவர்களுக்கு பயிற்றுவிக்கின்ற ஆசான்களும் அந்த கல்வெட்டிலே இருக்கின்றது. நிறுத்த மாராயன், நாட்டிய மாராயன், நாட்டிய பேரரசன் என்று சொல்லி அவர்களுக்கு பெயர்த்து அவர்களுக்கும் காணியும் நிபந்தமும் கொடுத்து அவர்களுக்கும் கூலியும் உறைகளும் கொடுத்துரு. அது மட்டுமில்லை, வாத்தியம் வாசிப்பவர் வாத்திய மாராயன் அவர்களுக்கும் கொடுக்கப்பட்டு வாத்திய காணிகள் வீணைக்காணி, யாழ்காணி என்று கொடுக்கப்பட்டது. இப்படியாக ஒரு பெரிய ஒரு நிர்வாகத்தை உருவாக்கி ஒரு புதிய ஒரு தலைமுறையினரை தமிழகத்தில் தோற்றுவித்து அந்த தலைமுறையின் வழி வந்தவர்கள் தமிழ்நாட்டு கோயில்களில் ஆடி இந்த கலையை வளர்த்து வந்த நிலையிலே உங்களுக்கே தெரியும், எப்பொழுதும் இந்த கலைகள் எப்பொழுதும் அரச அரவணைப்பும் ஆதரவும் இருந்தால் வளரும் வாழும். அரச அரவணைப்பு ஆதரவு இல்லாத விடில் அது நைந்து நொந்து நசிந்து போய்விடும். இந்த ஆதரவு வேணும். கலைகளுக்கு எப்பொழுதும் ஆதரவு வேணும். அது மன்னரிடம் இருந்தோ மக்களிடம் இருந்தோ அது பெறப்பட வேண்டும். ஏனென்றால் மற்றவர்களுக்கு நாங்கள் எங்களுடைய உணர்வுகளை மற்றவர்களுக்கு கொடுத்து அந்த இன்பத்தை அவர்கள் பெற வைக்கின்றோம். அந்த நிலையிலே அந்த ஆதரவு சற்று குறைந்த நிலையிலே இந்த கோயிலில் ஆடிய பெண்கள்
பல இடங்களுக்கு சிதறப்பட்டார்கள். இந்த நாயக்கர்கள் உங்களுக்கு தெரியும், அந்த தமிழக வரலாற்றிலே சோழர்களுக்கு பின்னர் சற்று அதனுடைய ஆட்சி முறை குறைந்து இந்த விஜயநகர மன்னர்கள் ஆட்சி புரிந்த பொழுது நாயக்கர்கள் ஆட்சி புரிந்து சிதறின இடத்தில் இந்த பெண்கள் எப்படி ஆனார்கள் தெரியுமா? கோயில்களில் சிலர் ஆடினார்கள், மன்னருடைய சபையில் சில ஆடினார்கள், சிலவர் பொதுமக்களிடையே ஆடினார். எப்படி என்று சொன்னால் தேவதாசிகள், ராஜதாசிகள், அலங்கார தாசிகள். தாசி என்ற சொல்லு மிக அருமையான சொல்லு. காலப்போக்கில் காலத்தின் சூழல் காரணமாக அவருடைய ஒழுக்கத்தில் சில தவறுதல்கள் ஏற்பட்டதினால் தாசி என்ற சொல்லு இன்றைக்கு அவ்வளவு ஏற்கப்படாத நிலையில் இருந்தாலும் தேவர் அடியார் என்று சொல்கிறோம். இன்று தாசி என்று சொல்லுகின்ற பொழுது நாம் தாசன் என்று சொல்லவில்லையா? பாரதிதாசன், கம்பதாசன், முருகதாசன் எவ்வளவு சொல்கின்றோம் இல்லை? அதுபோல தாசன் என்றது உண்மையில் ஒரு வடமொழி சொல் தான். அதை அடியவள் என்று நாங்கள் சொல்லலாம். தேவ அடியவள், ராஜ அடியவள், அலங்கார அடியவள் என்று சொல்லலாம். அதைத்தான் இன்னும் திருப்பி தேவடியால் என்று சொல்கிறோம். நாம் விடமாட்டோம் இல்லையா? அந்த வகையிலே எவ்வாறு இவர்களை நாங்கள் குறைத்து சொல்ல முடியுமோ அப்படி சொல்கின்ற ஒரு காலகட்டம். அந்த கட்டத்திலே அங்கும் இங்கும் சிதறி இருந்த கலைஞர் இப்படியாக ஆனாலும் அது ஆடப்பட்டு கொண்டே வந்த நிலையில் எங்களுக்கு 4 சகோதரர்கள் தஞ்சையிலே ஒரு சேர பிறந்தார்கள். 4வரும் சங்கீதத்திலும் நாட்டியத்திலும் சாகித்யத்திலும் சிறந்தவர்களாக. அற்புதம் இல்லையா? சகோதரர்கள் யாராவது ஒருத்தர் நல்லாக இருக்கலாம். இது 4 தஞ்சை 4 என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். 19ஆம் நூற்றாண்டிலே தியாகராஜ சுவாமிகள், முத்துசாமி தீட்சிதர், சியாமா சாஸ்திரிகள் வாழ்ந்த அதே காலகட்டத்தில் தஞ்சை மண்ணிலே அவர்கள் வாழ்ந்த வீட்டில் நான் பல தடவை உள்ளே போய் வெளியே வந்திருக்கிறேன். காரணம், அந்த தலைமுறையில் 8வது பரம்பரையில் தான் தஞ்சாவூர் KP கிட்டப்பா பிள்ளை அவர்கள். அவர் என்னுடன் மிக நெருங்கிய தொடர்பு கொண்டு என்னுடைய மகளையும் அவரிடம் கற்பிக்க வைத்து அரங்கேற்றங்கள் எல்லாம் வைத்து நல்ல ஒரு பழுத்த அனுபவம் மிக்கவர். அண்மையில் தான் அவர் மறைந்து போனார். அந்த தஞ்சை 4வர்கள் 19ஆம் நூற்றாண்டிலே இருந்து அவர் முத்துசாமி தீட்சிதரிடம் இசை கற்றவர்கள். நான் நேற்று கூட சொன்னேன், நவரத்ன மாளிகா என்று சொல்லி காணிக்கையாக கொடுக்கின்ற பொழுது மாயாமாள கோலத்தில் தான் ஆரம்பித்து பாடினார்கள். அந்த தஞ்சை 4வரையும் முத்துசாமி தீட்சிதர் எப்படி அவர்களுக்கு பட்டம் கொடுத்தார் தெரியுமா? சங்கீத சாகித்ய பரத சிரேஷ்டர்கள். சங்கீத சாகித்ய பரத சிரேஷ்டர்கள், அதாவது சங்கீதத்திலும் திறமையானவர்கள், சாகித்யத்தில் அதாவது பாடல் இயற்றுவதிலும் சிறந்தவர்கள், நாட்டியத்திலும் சிறந்தவர்கள் என்று சொல்லி பட்டத்தை கொடுத்து இந்த 4வரும் சரபோஜ மன்னர் காலத்திலே தஞ்சையிலே இருந்து பெரிய கோயிலிலே கைங்கரியம் செய்தவர்கள். பல ஆடல் மகளிரை அவர்கள் உருவாக்கி, அது மட்டுமல்லாமல் திருவாங்கூர் என்று அன்று சொல்லப்பட்ட திருவனந்தபுரத்திலே சுவாதி திருநாள் மகாராஜாவிடத்திலே அரசவை கலைஞர்களாகவும், மைசூர் மகாராஜா அரசவை கலைஞர்களாகவும் இருந்து இன்று நாம் பரதநாட்டிய கலை என்று ஒரு ஒழுங்குமுறையில் ஆடுகின்றோம் அல்லவா? அலாரிப்பு, ஜதிஸ்வரம், சப்தம், பதவர்ணம், அதாவது நிறுத்தம், நிருத்தியம், நாட்டியம் என்று படிப்படியாக அந்த உருப்படிகள், ஜதிகள் முதல் அடவுகள் கொண்ட அலாரிப்பு. அங்கு மகிழ்ச்சியை அன்றி வேறு எந்த உணர்வும் தேவைப்படுது, மகிழ்ச்சி உணர்வு தான் அலாரிப்பு. ஜதிஸ்வரம் கூட சுரக்கோர்வைகள், ஜதி கோர்வைகளுக்கு வார்மிங் அப். ஆக்சுவலி இட்ஸ் லைக் வார்மிங் அப். இதை ருக்மணி அருண்டையல் என்ன எப்படி சொல்கிறார்? ருக்மணி அருண்டையல் அல்ல, பாலசர், தஞ்சை பாலசர் சொன்னார்கள், கோயிலுக்குள்ளே புகுகின்ற பொழுது கோபுரம், பின்னர் அர்த்த மண்டபம், மகா மண்டபம், கற்பகிரகம் போவது போல படிப்படியாக எனக்கு அந்த உணர்வு வருகின்ற பொழுது, பதவர்ணத்துக்கு வரும் பொழுது எனக்கு கற்பகிரகத்தில் நான் அடைக்கலம் பூந்தது போன்ற உணர்வு ஏற்படும் என்று சொல்லியிருக்கிறார். படிப்படியாக அந்த உடலையும் மனதையும் உள்ளத்தையும் படிப்படியாக ஏற்றுக்கொள்ளக்கூடிய வகையில் அந்த ஒழுங்குமுறையை இன்று உருவாக்கி கொடுத்தவர்கள் இந்த தஞ்சை 4வர்கள். இன்று உலகளாவிய நிலையில் பரதநாட்டியம் ஒரு பெர்ஃபார்மிங் ஆர்ட் ஃபார்ம். இட் இஸ் a performing art form. கோயில் இல்லை, மன்னன் இல்லை, மக்கள் கூட்டத்திற்கு முன்னர் ஒரு ஒழுங்குமுறையில், இட் இஸ் a disciplined form. It has a disciplined form. ஒரு ஒழுங்குமுறையில் வரையறுக்கப்பட்ட முறையில் இந்த நிகழ்ச்சிகளை நாங்கள் நடத்துகின்றோம் என்றால் நாங்கள் நன்றி சொல்ல வேண்டியவர்கள் இந்த தஞ்சை 4வர்கள். அவர்கள் ஆடல் முறைகளை மட்டும் வகுத்தது, அதாவது ஏற்கனவே முன்னிருந்த ஆடல் முறைகளை கோயிலில் ஆடியது, மற்றது ராஜசபையில் ஆடியது, இவற்றை எல்லாம் எடுத்து ஒழுங்குபடுத்தி இந்த நிகழ்ச்சிகளை, அதாவது நிகழ்ச்சி நிரலை ஏற்படுத்தி அந்த சுரக்கோர்வைகளையும் ஜதிக்கோர்களையும் கொடுத்து
பாடல்களையும் இயற்றி அவற்றிற்கு அவர்கள் சங்கதிகளோ ஜரிகோர்வைகளோ சொற்கட்டுகளோ இவற்றையெல்லாம் அமைத்து கொடுத்து ஒரு கடைசியில் ஒரு தில்லானா, அதன் பின்னர் ஒரு விருத்தம். விருத்தம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு தெரியும், தாளக்கட்டுப்பாடு இல்லாமல் அன்று ஸ்லோகம் ஆடினார்கள், பத்தியம் ஆடினார்கள், விருத்தம் ஆடினார்கள். அதாவது தாளக்கட்டு, அதாவது ஆடி ஆடி ஆடிக்கொண்டு போகின்ற பொழுது அந்த ஆடுபவளுக்கு முழுமையாக தன்னை அந்த கலையில் தன்னை மறக்கின்ற ஒரு நிலை ஏற்பட வேண்டும். நீங்கள் அப்பருடைய ஒரு திருத்தாண்டகம் உங்களுக்கு தெரியும் என்று நினைக்கின்றேன். முன்னம் அவனுடைய நாமம் கேட்டால், மூர்த்தி அவன் இருக்கும் வண்ணம் கேட்டால், பின்னை அவன் கடைசியில் தன்னாமம் கேட்டால் தலைப்பட்டால் நங்கை தலைவன் தாளே. அந்த நிலை வர வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆடல் நங்கை விருத்தம் ஆட வேண்டும். அப்பொழுதுதான் தன்னை மறந்து தாளக்கட்டுப்பாடு, எந்த விதமான கட்டுப்பாடும் இல்லாமல் அந்த பாடல் வரிகளுக்கு அவள் அபிநயம் செய்ய வேண்டும் என்று ஒரு வரன்மொழியை எடுத்து கொடுத்திருக்கிறார். இன்று ட்ரெஸ் காஸ்டியூம் சேஞ்சுக்காக என்ன செய்கிறார்களோ, அந்த காஸ்டியூமா இந்த காஸ்டியூமா, அப்போ விருத்தத்தை முதல் ஆடிடும், அப்புறம் தில்லானா ஆடும், அல்லது இதை ஆடுவோம் அப்புறம் ஆடுவோம், இந்த மாதிரி வருது. நிச்சயமாக அலாரி போய் கடைசியில் ஆட மாட்டாங்க, தில்லானா முதலில் ஆட மாட்டார்கள், அது தெரியும். ஆனால் இந்த மாதிரியான சில காரண காரியங்களை கொண்டு வகுக்கப்பட்ட இந்த நிகழ்ச்சி நிரல் பதவர்ணத்தை கொண்டு போய் கடைசியில் ஆட மாட்டார்கள். ஏனென்றால் அதுதான் உச்சக்கட்டம். நிறுத்தம், நிருத்தியம், நாட்டியம், அதாவது அடவுகள், உடலசைவு, கையசைவு, உங்களுக்கே தெரியும். ஆங்கிகம், வாச்சிகம், ஆகாரியம், சாத்விகம், இந்த 4 தன்மைகளும் இந்த நாட்டியத்தில் இருக்க வேண்டும். அதாவது ஆங்கிகம் என்றது உடல் அசைவுகள், இந்த கைகள், கால்கள், உடல், முகம், இவையெல்லாம் இந்த உடலால் ஆடல் ஆடுவது. வாசிகம் என்பது வார்த்தைகளுக்கு நீங்கள் அபிநயம் செய்வது. ஆகாரியம் என்றது உடல் ஒப்பனை. இந்த உடல் ஒப்பனை இன்று என்னை பொறுத்த வரைக்கும், நேற்று இருவர் கேட்டார்கள், வெளிநாடுகளிலே இந்த பரதநாட்டிய கலை இவ்வளவு பிரபலம் அடைந்திருக்கின்றது, வெளிநாட்டு ஆடுகிறார்கள் என்பதற்கு என்னை பொறுத்த வரைக்கும் நான் நினைக்கின்றேன், இந்த உடை அலங்காரம் ஒரு காரணமாக இருக்கலாமோ என்று நினைக்கிறேன். அவ்வளவு அழகு இல்லையா? அற்புதமான ஒரு உடை அலங்காரம். மணிப்பூரி ஆடுகிறார்கள், கதகளி ஆடுகிறார்கள், குச்சிப்புடி எல்லாம் ஆடுகிறார்கள். இந்த பரதநாட்டிய காஸ்டியூம் என்று சொன்னது ஒரு குழந்தையை நாங்கள் சாதாரணமாக நிலையில் பார்க்கின்ற ஒரு குழந்தை மேடையில் ஆடுகின்ற பொழுது சொப்பன சுந்தரி ஆகி விடுகிறார் இல்லையா? ஒத்துக்கொள்கிறீர்களா? அவ்வளவு அழகு அந்த அலங்காரம். உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை, இந்த மாதவி கூட அப்படி தன்னை அலங்கரித்தால் என்று ஒரு பகுதி வருகின்ற, உச்சியிலிருந்து உள்ளங்கால் வரை தன்னை அலங்கரித்த நிலை, அந்த அணிகலன்கள் எல்லாம் அந்த அரங்கேற்ற கதையில் வருகின்றது. கைக்கு அணிந்தது, இடைக்கு அணிந்தது, கழுத்துக்கு அணிந்தது, இதெல்லாம் அவ்வளவு அழகாக நேர்த்தியான அந்த உடை அலங்காரம் அணிவதற்காகவே சில பெற்றோர்கள் என்னுடைய பிள்ளைக்கு நீங்க அரங்கேற்றம் வைக்க மாட்டீங்களா, அரங்கேற்றம் வைக்க மாட்டீங்க கேட்டுக்கொண்டே இருப்பார்கள். ஏனென்றால் அந்த உடை உடுத்தி அந்த குழந்தையை மேடையிலே பார்த்து ரசிக்க வேண்டும். அந்த பெண் மாதவி போல 7 ஆண்டுகள் பயிற்சி செய்தாளா என்பது கவலை இல்லை. 7 மாதங்கள் ஆனாலும் போதும், மேடையேற்றி விடுங்கள், அரங்கை ஏற்றி விடுங்கள் எங்களை கூட. என்ன அந்த கண் குளிர பார்க்கின்ற ஒரு அற்புதமான ஒரு அலங்காரம், அந்த உடை ஒப்பனை இது நிச்சயம் வேண்டும் பரதக்கலை. அது ஆகாரியம். அப்புறம் சாத்விகம் என்றது இந்த உணர்வுகள். அதாவது இந்த நாட்டிய கலையை பாருங்கள், மற்ற இப்ப எத்தனையோ வகையான நடனங்கள் எங்கள் பிள்ளைகள் பாப் டான்ஸ், ஜாஸ் டான்ஸ், டேப் டான்ஸ் எல்லாம் ஆடுகிறார்கள். இந்த நாட்டிய கலை எத்தனை விதமான உணர்வுகளை அந்த சடுதியாக அந்த குழந்தைகள் மாறி மாறி காண்பிக்கிறார்கள். உடனே வீரம், அடுத்தது கோபம், அடுத்தது அழுகை, அடுத்தது சிருங்காரம், அடுத்தது இழிவரல், அழுக்காறு, இப்படிப்பட்ட 9 சுவைகளையும் மாறி 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 அந்த பரதக்கலையிலே காட்டுகின்ற ஒரு அற்புதமான மரபு நம்முடைய பரதக்கலையில் இருக்கின்றது. இதையெல்லாம் சடுதியாக ஒருவர் கற்றுவிட முடியாது. காலங்காலமாக பண்படுத்தி பதப்பட்ட அந்த கலையை பயிலுகின்ற பொழுது என்ன அவசரம்? அதை பக்குவமாக பயின்று உள்ளூர உணர்ந்து அதை உணர்ந்து நாங்கள் வெளியிட வேண்டும். இப்படிப்பட்ட ஒரு நிலையிலே பழந்தமிழ் மண்ணிலே உருவாக்கப்பட்ட இந்த அற்புதமான கலை, உங்களுக்கு தெரியும், எது ஒன்று நல்லாக இருந்தால் அதை பலரும் அதை தங்களுக்கு ஏற்றதாக எடுத்துக்கொள்வதில் அது ஒரு மனித இயல்பு. உதாரணமாக என்னுடைய பாட்டனார் மிக பிரபலமானவரா என்று சொன்னால் என்னுடைய பாட்டனார், ஆனால் எப்படியோ மற்றவர்கள் சொந்தம் கொண்டாட வருவார்கள். எனக்கு மாமனார், எனக்கு மாமா, எனக்கு சித்தப்பா, எனக்கு அப்படி. அதுபோலத்தான் கலைகளையும் சில கலைகள் மிக உயர்வான கலையாக இருந்தால் அந்த கலை நமக்கும் சொந்தம் என்று எடுக்கின்ற உணர்வு மனித இயல்பு.
அந்த வகையிலே இந்த தமிழர்கள் பயன்படுத்திய இந்த கலைமுறை அருகாமையில் இருந்த கேரள மலையாள மொழி, கன்னட மொழி, தெலுங்கு மொழி பேசுபவர்களையும் ஈர்த்தெடுத்து இன்று நீங்கள் பார்த்தீர்களானால் இந்த பரதநாட்டியத்துக்கு ஆடுகின்ற பாடல்கள் தமிழிலும் இருக்கும், தெலுங்கு மொழியிலும் இருக்கும், கன்னட மொழியிலும் இருக்கும், மலையாள மொழியிலும் இருக்கும், வடமொழியிலும் இருக்கும். இதற்கு இந்த நாட்டிய ஆசிரியர்கள் கற்றுக் கொடுக்கிறார்கள், குழந்தைகள் ஆடுகிறார்கள், பக்க இசையாளர்கள் பாடுகிறார்கள். ஆனால் என்ன கவலை என்று சொன்னால், பாடலின் பொருளை உணர்ந்து பாடி அந்த பாடலின் பொருளை உணர்ந்து அந்த குழந்தை அபிநயம் செய்கின்றதா என்ற கேள்விக்கு இவர்கள் விடை காண எத்தனிக்கிறார்களா என்பது மிகப்பெரிய கேள்வி. It is not a drill, it is not a mechanical form of art form. தான் உணர்ந்து ஆட வேண்டும். பாடல் என்ன கருணை என்று சொன்னால் அந்த கருணை, அப்பா முருகா எனது கற்பனை என்றாலும் கச்சலை என்றாலும் கந்தா உன்னை மறவேன் என்று சொன்னாலும் நான் உன்னை மறக்க மாட்டேன் என்று சொல்லுகின்ற அந்த உணர்வு பாடுபவருக்கும் வர வேண்டும், ஆடுபவருக்கும் வர வேண்டும். அப்பொழுதுதான் பார்ப்பவர்களுக்கும் அந்த உணர்வு வரும். அதை உணர வேண்டும். அப்படிப்பட்ட நிலையிலே வடமொழி, அதாவது சமஸ்கிருத மொழியில் உள்ள பாடல்களுக்கும் கன்னட மொழியில் உள்ள தெலுங்கு மொழியில் பாடலும் கற்பிக்கின்ற பொழுது ஆசிரியர்களுக்கு அந்த மொழி நன்கு தெரிந்திருந்தால் நல்லது. நான் நேற்று கூட சொன்னேன், இந்த ராஜராஜ சோழன் இந்த 400 மகளிரையும் இவன் நியமித்த பொழுது, வாத்திய ஆசிரியர்களையும் நாட்டிய ஆசிரியர் நியமித்த பொழுதும் பாடுபவர்களுக்கும் ஆட்களை நியமித்திருக்கிறார். எப்படிப்பட்டவரை? ஆரியம் பாடுவார், தமிழ் பாடுவார். தமிழ் பாடுபவர்கள் ஆரிய மொழி பேச வேண்டியதில்லை. ஆரியம் என்பது சமஸ்கிருதம். சமஸ்கிருத மொழி பாடுவர்கள் சமுத்திர மொழி உள்ள பாடல்களை பாடினார்கள். அப்பொழுதுதான் அவர்கள் உணர்ந்து பாடுவார்கள். அந்த பொருளை உணர்ந்து ரசித்து சுவைத்து பாடுகின்ற பொழுது அந்த இராகத்திலும் அந்த பாட்டிலும் அந்த உணர்வு வெளிவரும். அந்த உணர்வுக்கு ஏற்ற வகையில் அந்த பெண்ணும் ஆடுகின்ற நாட்டிய மகளும் அதை உணர்ந்து அபிநயம் செய்து ஆடுகிறாள். அற்புதமான ஒரு கலையாக அது வெளிவருகின்றது. இந்த நிலையில் பல மொழிகளில் நம்முடைய நாட்டிய கலை விரிவாக வளர்ந்து வருகின்றது என்று சொல்லி பெருமைப்படுகின்ற பொழுது, அந்தந்த மொழி தெரிந்தவர்கள் அந்தந்த மொழி பாடல்களை எடுத்து அபிநயம் செய்வது நல்லது என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. என்னுடைய ஆசிரியர் எனக்கு ரூபமு ஜூச்சி என்ற வர்ணத்தை சொல்லிக் கொடுத்து விட்டாரே என்றுட்டு நான் எனக்கும் அது பாதிக்கு பாதி புரியும். அதை என்னுடைய மாணவிக்கு ரூபமு ஜூச்சி என்று சொல்லி கற்றுக் கொடுக்கணும். அப்படியே போய் அது சிதைந்து சிதறி என்ன கோலத்தில் வரும் என்று சொல்ல முடியாது. அதை விட்டு சகியே பல வேலனை அழைத்து வா என்று சொன்னால் புரியும் இல்லையா? இது போன்ற பாடல்களை தேர்ந்தெடுத்து ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு கற்பிக்க வேண்டும் என்பது கட்டாயம், நிச்சயம். இந்த மரபு. மற்றது இன்னும் ஒன்று நான் சொல்ல விரும்புகின்றேன். இந்த நான் சொன்னேன் அல்லவா, இந்த சோழ மன்னனுடைய காலத்துக்கு பிறகு நாயக்கர் மராட்டியர்கள் எல்லாரும் ஆட்சி புரிந்தார். அந்த காலகட்டத்திலே சற்று நொய்ந்த நிலையிலே இந்த ஆடல் நங்கையர்கள் இந்த மன்னனுடைய சபையிலே ஆடுகின்ற பொழுதோ இந்த பதவர்ணங்களோ கீர்த்தனங்களோ பதங்களோ, பதம் என்று சொல்லுகின்ற பொழுது உங்களுக்கு நல்லாக தெரியும், ஒரு அற்புதமான ஒரு இசை வகை. அதாவது இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வைத்து அந்த தலைவனை அடைய துடிக்கும் தலைவியை லௌகீக முறையில் சொல்வது, அதாவது உலகிய நிலையில் சொல்வது போல, அதாவது தூது அனுப்புவதும் கனவு காண்பதும் அழுவதும். நேற்று கூட சொன்ன சிறையாரும் மடக்கிளியே இங்கே வா, உனக்கு தேனும் பாலும் கலந்து தருகின்றேன். ஞானசம்பந்தர் பாடுகிறார். அந்த பிறையாளனை ஒரு தடவை சொல்லு அந்த பேர். கண்ணனிடம் எடுத்து சொல்லடி சகியே, நான் கண் விழித்து உறங்காது கண் மூடாது எத்தனையோ காலம் எண்ணினிடம் நான் கண்ணீர் சொரிந்து நித்தம் அழுகின்றேன். ஒரு தடவை போய் கண்ணனிடம் இதை எடுத்து சொல்லு. இன்னொருத்தி பாடுகிறாள், இன்ப கண்ணா ஒன்றை கண்டேன். அதாவது நான் கனா காண்கிறேன், அவன் தென்படனி ஊரன் என்னை வந்து அடைவது போல். இது போன்ற பாடல்கள் உலகிய நிலையில் இருப்பது போல் இருந்தாலும் அந்த இறைவனை அடைய ஒவ்வொரு கட்ட நிலையில் இருக்க, ஒவ்வொரு காலகட்டம், அதாவது பக்குவ நிலையில் இருக்கின்ற ஆத்மாக்கினுடைய நிலைதான். இப்படிப்பட்ட பாடல்களை உணர்ந்து ஆடுவதற்கு நாங்கள் வடமொழியிலோ அல்லது தெலுங்கு மொழியிலோ, ஜாவளி என்ற ஒரு உருப்படி இருக்கின்றது, தமிழில் இல்லை. எத்தனையோ நிகழ்ச்சி நிலை பார்க்கின்ற பொழுது பதம், அதற்கு பிறகு ஜாவளி. அந்த ஜாவளிக்கும் பதத்துக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டால் பலருக்கு அது தெரியாது. பதம் என்பது இறைவனை தலைவனாகவும் தன்னை தலைவியாகவும் வைத்து பாடுகின்ற பாடல்கள் பக்குவமாக தாழ்ந்த செலவில், அதாவது ஸ்லோ டெம்போவில் பாடி ஆட வேண்டிய ஒரு உருப்படி வகை. இதுதான் மரபு. மரபை பற்றி தான் நான் பேசுகிறேன்.
ஜாவளி என்பது மன்னனையோ வள்ளலையோ கொடை வள்ளலையோ தலைவனாக வைத்து ஒரு பெண் பாடுகிறார். பாடுகின்ற பொழுது நிச்சயமாக அந்த பாடலுடைய பொருளை நீங்கள் தெரிந்திருந்தால் நிச்சயமாக மேடையில் நீங்கள் ஆடவே மாட்டீர்கள். காரணம் அத்தனை பச்சை சிருங்காரம். பச்சை சிருங்காரம் என்று சொல்றது வெளிப்படையாக ஒரு பெண் ஒரு ஆணிடம் ரகசியமாக அந்தரங்கமாக சொல்லுகின்ற வார்த்தைகளும் உணர்வுகளும் செயல்களும் அந்த பாடலில் இருக்கின்றன. இதை உணராமல் பல சிறு குழந்தைகள் ஜாவளி ஆடுகிறார்கள். இதையெல்லாம் நாங்கள் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் இந்த மரபுகளை தெரிந்து கொண்டு இந்த ஆடல்களை நெறிப்படுத்த வேண்டும் என்று சொன்ன நிலையிலே இந்த மன்னனை நான் சொன்னேன் அல்லவா, பதவர்ணங்கள் இன்னும் ஆடிக்கொண்டிருக்கிறார்கள். தஞ்சை நால்வர்கள் என்ன செய்தார்கள் என்று சொன்னால், இவர்களுக்கு மன்னருடைய ஆதரவு, அவர்கள் பெரிய கோயில் பிரகதீஸ்வரர் மேல் பல வர்ணங்கள் பாடியிருக்கிறார்கள், நல்ல வர்ணங்கள். ஆனாலும் சரபோஜி மன்னனை, திருவாங்கூர் சுவாதி திருநாள் மகாராஜாவை, மைசூர் மகாராஜாவை திருப்திப்படுத்தினால்தான் இவர்கள் தொடர்ந்து அரசவை கலைஞர்களாக இருக்க முடியும். எனவே என்ன செய்தார்கள், அந்த தலைவி, அந்த பதவர்ணங்களும் பொதுவாக சிருங்காரபாவம் தானே, சிருங்காரம் தான். அதாவது தலைவனிடம் தான் அந்த மகிதலம் புகழும் மகாராஜனிடம் இப்படியெல்லாம் கை காட்டி கொடுப்பீர்கள். அந்த மகாராஜாவுக்கு நமக்கு என்ன சம்பந்தம்? அன்று ஆண்ட சரபோஜ மன்னனை பற்றி நாமே நின்று பாட வேண்டும். என்று நிலைத்து நிற்கின்ற சிவனை பற்றி பாடுங்கள், எந்த நிலைத்து நிற்கின்ற முருகனை தலைவனாக வைத்து பாடுங்கள், எந்த நிலைத்து நிற்கின்ற திருமாலை தலைவனாக வைத்து பாடுங்கள். இந்த மகாராஜனையும் சரபோஜி மன்னனையும் சுவாதி திருநாள் மகாராஜை மைசூர் மகாராஜை சித்தரிக்கின்ற பதவர்ணங்களை பதங்களை நாம் ஏன் இன்னும் தொடர்ந்து ஆட வேண்டும்? எத்தனையோ பேர் பாடல்கள், நல்ல நல்ல பாடல்களை பதவர்ணங்களை ஏற்றி தருகிறார்கள். இவற்றை எடுத்துக்கொள்ளுங்கள். இது ஒன்று. இன்னும் ஒன்று, இந்த மரபில் நான் கண்ட இன்னும் ஒன்று என்று சொன்னால், எல்லாரும் இன்று எங்கு சென்ற எந்த சனி ஞாயிறு என்றாலும் அங்கு ஒரு பரதநாட்டிய நிகழ்ச்சி, பரதநாட்டிய அரங்கேற்றம் எல்லா இடத்திலும், தமிழ்நாட்டிலும் லண்டனிலும் ஆஸ்திரேலியாவிலும் ஏதோ எல்லா இடத்திலும் நடந்து கொண்டிருக்கு. அப்போ திரும்ப ஒரே உருப்படிகளை செய்யாமல் அந்த ஆசிரியர் தன்னுடைய திறமையை வெளிக்காட்டுவதற்காக சில இனோவேஷன்ஸ், சில கோரியோகிராஃபி போடுவார். கோரியோகிராஃபி என்று போடுவார். அந்த இனோவேஷன்ஸ் என்றால் என்ன, கோரியோகிராஃபி என்றால் என்ன என்று நான் சிந்தித்து பார்த்த பொழுது, இனோவேஷன்ஸ் என்பது புதிய உத்திகள், புதிய ஆக்கங்கள். அதாவது அந்த ஆசிரியனுடைய திறமை அங்கு வெளிப்படுகின்றது எப்படி என்று சொன்னால், இடையிலே சில ஜதிக்கோர்வைகளை, அந்த மாணவியினுடைய தரத்தை ஏற்ற வகையில் சில புதிய உத்திகளை அவர்கள் அறிமுகப்படுத்தி தங்களுடைய திறனையும் மாணவியினுடைய திறனையும் வெளிப்படுத்துகிறார். வரவேற்கத்தக்க. கோரியோகிராஃபி என்றது என்ன என்று சொன்னால், கோரியோகிராஃபி என்றதுக்கு பல ஆசிரியர்களுமே கேட்டேன், இட் இஸ் கோரியோகிராஃபி அப்படின்றார்கள். அது என்ன என்று சொன்னால், நாட்டிய சில அசைவுகளை, தங்களுக்கு ஏற்படுகின்ற சில கற்பனைகளையும் எண்ணங்களையும் நாட்டிய முறையில் அந்த இசைக்கும் தாளத்திற்கும் அடங்குகின்ற முறையில் அதை அமைத்துக் கொடுக்கின்ற ஒரு ஒழுங்குமுறை என்று தான் நான் நினைக்கின்றேன் இந்த கோரியோகிராஃபி, இல்லையா? அதாவது யூ ஹேவ் சம் இமேஜினேஷன்ஸ், சம் குட் ஐடியாஸ், அதை எப்படியோ நாட்டியத்தில் புதுமையாக புகுத்தி ஒழுங்குமுறையில் கொண்டு வர விரும்புகிறீர்கள். கொண்டு வர விரும்புகின்ற பொழுது அதன் நாட்டிய தர்மத்திற்கும் இசை தாளத்திற்கும் அமைய, சஞ்சாரி பாவத்தை பற்றி நான் சொல்லவில்லை, இந்த கோரியோகிராஃபி என்றது நானே உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் என்று மற்ற. இப்போ நாங்கள் நகைகள் செய்கின்ற பொழுது கூட பக்கத்து வீட்டில் இருக்கிற பெண்ணை போல என்னுடைய நகை இருந்தால் நாளைக்கே கொண்டு போய் அதை மாற்றி விடுகிறேன். அது பெண்களுடைய சுபாவம். எல்லாரும் ஒரே மாதிரி போனால் தனித்து சில நகைகள் தனித்து பட்டு போடவே, என்னுடைய கலர் வேற அவருடைய கலர் வேறேன்னு சொல்றதுல ஒரு ஆசை. அதுபோல ஆசிரியர்களுக்கும் கலைஞர்களுக்கு அந்த ஆசை இருக்கத்தான் செய்யும். மற்றவர்களை விட நான் திறமாக பயிற்றுவிக்கிறேன், திறமாக என்னுடைய மாணவி ஆடுகின்றால் என்ற ஒரு விருப்பம் இருப்பது மிகவும் வரவேற்கத்தக்க. அப்படி பண்ணுகின்ற பொழுது சில மரபுகளை நாங்கள் கை நழுவ விடக்கூடாது. மரபுகள் என்று நான் சொல்வது என்ன என்று சொன்னால், சில பேர் சில இடங்களில் கதகளி முறைகள், குச்சிப்புடி முறைகள், அதாவது புதுமையாக இருக்கட்டுமே என்று சொல்லி அதை போட்டு சில பேர் விஷயம் முழுமையாக தெரியாதவர்கள் மிக அற்புதமாக இருந்து வித்தியாசமாக இருந்து நன்றாக சொல்லிவிட்டு போவார். ஆனாலும் மரபு என்று ஒன்று நாம் கூடின அளவு அதை பாதுகாத்துக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். முயற்சி செய்வது எதற்காக என்று சொன்னால், நான் ஆரம்பத்திலே சொன்னது போல இந்த உலகளாவிய நிலையிலே
பல கலாச்சார பண்பாட்டு தாக்கங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்ற இந்த நிலையிலே இந்த கலை மரபில் பல மாற்றங்கள் வருகின்ற பொழுது சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, சில உண்மைகள் மறுக்கப்படுகின்றன, சில உண்மைகள் மறைக்கப்படுகின்றன, மறக்கப்படுகின்றன, மறுக்கப்படுகின்றன, மறைக்கப்படுகின்றன. இதை நீங்கள் மனதில் வைத்துக்கொண்டு இவ்வளவு காலம் 2000 ஆண்டுகளுக்கு மேலாக எவ்வளவு பக்குவமாக கட்டி காத்து கொண்டு வந்த ஒரு கலை மரபை இன்றைய காலச்சூழலுக்கு ஏற்ப நாங்கள் விரைவாக வேகமாக நம்மை இனம் காட்டிக் கொள்கிறோம், நம்மை அடையாளம் காட்டிக் கொள்கிறோம் என்ற ஒரு குறிக்கோளுக்காக மட்டும் அதை நீங்கள் பயன்படுத்தினால் மிக விரைவில் இந்த கலை அழிந்து போகும் என்று நான் சொல்ல மாட்டேன். ஆனால் நைந்து நொய்ந்து வேற்று எடுத்து விடுமோ என்ற ஒரு கவலையும் சில கலை விமர்சகர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அந்த வகையிலே பார்க்கின்ற பொழுது இந்த உத்திகளை பயன்படுத்துகின்ற பொழுதும் நிகழ்ச்சிகளை நாங்கள் இரடிட்டு பார்க்கின்ற பொழுதும் இந்த நாட்டிய ஆசிரியர்கள் இந்த பக்க இசையாளர்களை அமைப்பதிலும் நாட்டிய நிகழ்ச்சி நிரலை நீங்கள் அலாரிப்பு ஜலீஸ்வரம் சப்தம் என்று போடுகின்ற பொழுது கூட இசை தெரிந்தவர்கள் அந்த சிலப்பதிகாரத்திலே சொல்லுகிறார், நாட்டிய ஆசானுக்கு இசையும் தெரிய வேண்டும், பக்க இசையும் தெரிய வேண்டும், இலக்கியமும் தெரிய வேண்டும், ஒப்பனையும் தெரிய வேண்டும். அதே போல இசை ஆசிரியனுக்கு எல்லாம் தெரிய வேண்டும், எல்லாருக்கும் எல்லாம் தெரிய வேண்டும் என்ற நிலையில்தான் அந்த நாட்டிய குழு முழுமையாக அந்த அரங்கத்தில் ஏறுகின்ற தகுதியை அமைதி என்று சொல்லுகிறார். இசை ஆசான் அமைதி, நாட்டிய ஆசான், அந்த அமைதி எல்லாருக்கும் இருக்கின்றதா என்று நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். பார்த்து கொண்டால் நிச்சயமாக அந்த நிகழ்ச்சி என்றும் அழியாது, அது நிலைத்து நிற்கும். கொண்டு வருகின்ற மரபு மாற்றங்கள் கலை எப்பொழுதும் மாற்றம் புறத்தான் செய்யும். அந்த மரபு மாற்றங்கள் எங்களுடைய அடிப்படை விதிகள், தத்துவங்கள், நோக்கங்கள், முக்கியமாக தெய்வம் சம்பந்தமானது என்பது என்றும் மறக்கக்கூடாது. எங்களுடைய கலை, இசைக்கலையோ, நாட்டியக்கலையோ, சிற்பக்கலையோ, ஓவியக்கலையோ தெய்வீகமான கலைகளாக, அதாவது தெய்வம் சார்ந்த கலைகளாக இருந்தபடியினால்தான் இன்றளவும் அவை அறுபடாது தொடர்ச்சியாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றது என்பது மறுக்க முடியாத உண்மை. அந்த நிலையிலிருந்து விலக வேண்டாம் என்று சொல்லிக்கொண்டு எனக்கு மகாத்மா காந்தியினுடைய ஒரு விருப்பத்தை நான் இங்கு சொல்கின்றேன். இந்த கல்ச்சர்ஸ் என்று சொல்கின்ற பொழுது அவர் சொன்னார், let my windows and doors be open, let the wind blow through, but let me not be swept off my feet என்று சொல்கிறார். என்னுடைய ஜன்னல்களும் கதவுகளும் திறந்திருக்கட்டும், எல்லா திசையிலிருந்தும் காற்று வேகமாக அடிக்கட்டும், கலை கலாச்சாரம் தான் அடிக்கட்டும், ஆனால் என்னுடைய கால்களை நான் நிலை தளர்ந்து கீழே விழுந்து விடாமல் நான் என்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். இதுதான் எங்களுடைய கலைகளை பாதுகாப்பதற்கு ஒரே வழி. பல கலாச்சார பண்பாட்டு அம்சங்கள் எல்லாம் நம்மை வந்து தாக்கும், அதை நாங்கள் ஏற்கின்றோம், சுவாசிக்கின்றோம், அனுபவிக்கின்றோம். ஆனால் நம்முடைய அந்த ஆணி வேர், அதை நாங்கள் மறந்து விடாமல் அதை இருக்க பிடித்து கொண்டால் இந்த பரதக்கலை என்றென்றும் வாழும். அதனால் நம்முடைய தமிழ் மக்கள் நாம் பெருமைப்பட வேண்டும். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு உயர்ந்த கலை இன்று பல மொழிகளில் பாடல்கள் பாடி பல உலகளாவிய நிலையில் பண்பாட்டு பின்னணி இல்லாதவர்களும் ஆடி அபிநயித்து பெயரும் புகழும் வருகின்ற பொழுது தமிழர்களாகிய நாம், நம்முடைய சொத்து, நாம் பண்படுத்தி பதப்படுத்தி பக்குவமாக வளமூட்டிய சொத்து நம்முடையது. இதை நாம் பக்குவமாக பாதுகாக்க வேண்டும், வளர்க்க வேண்டும், வளமூட்ட வேண்டும் என்ற மன உறுதியோடு நாங்கள் செயற்பட்டோமே ஆனால் நிச்சயமாக அது எங்களுக்கு என்றென்றும் புகழ் தரும் என்று கூறிக்கொண்டு, இப்பொழுது இன்றைய பரதநாட்டிய கலை மரபு தொடர்பாக நீங்கள் ஏதாவது வினாக்கள் எழுப்ப வேண்டுமே ஆனால் நீங்கள் கேட்கலாம். என்னால் முடிந்தால் பதில் சொல்வேன். இன்றைய பரதநாட்டிய கேள்விக்கு நான் வரவில்லை. மைக் கொடுத்தீங்களா? சரி, பரவாயில்ல. இங்கே எல்லாருக்கும் அந்த கேள்வி தெரிய வேண்டும். மதிப்புக்குரிய கலாநிதி ஞானா குலேந்திரம் அவர்களே, உங்களுக்கு வணக்கம். என் மனதில் தென்பட்டது 3 கேள்விகள். நீங்கள் தற்போதைய நடன பற்றி கேள்விகள் என்னிடம் இல்லை. இருந்தாலும் இந்த 3 கேள்விகள் என்னென்றால், இந்த முக்கியமான இந்த பரதக்கலையை ஆங்கிலேயர்கள் இந்தியாவை ஆண்ட பொழுது பல அழிவுகளுக்கு அது உட்பட்டது.
அது பின்பு எப்படி அதை மேற்கொண்டார்கள், அது ஒரு கேள்வி. ரெண்டாவது, இந்த பரதக்கலையை நாட்டிய பேரொளி பத்மா சுப்பிரமணி அவர்கள் அதுக்கு ரிசர்ச் செய்வதற்கு பிரான்ஸ் சென்றிருந்தார்கள். என்றால் புத்தகங்கள் ரிசர்ச்சுக்கான இதுகள் இந்தியாவில் இல்லாது. அதற்கு என்ன காரணம், பிரான்சில் எதுக்காக அது எல்லாம் அங்கு போய் சேர்ந்ததுன்றது ஒரு கேள்வி. அப்புறம் நீங்கள் இந்த முக்கிய இந்த சிறப்பான கலை, தெய்வீக கலை, இவையெல்லாம் நாட்டிய ஆசிரியர்கள் பக்குவமாக எல்லாருக்கும் எடுத்து ஒழுங்காக சொல்லிக் கொடுக்க வேண்டும், அதை முறையாக இழந்த வேண்டும் என்று நீங்கள் சொன்னது மிக்க நன்றி. அதே வேளையில் இங்குள்ள பெரியோர்கள், வெளிநாட்டில் உள்ள பெரிய சீனியர் சிட்டிசன்ஸ் இந்த கலையை மதித்து இந்த கலைகள் கோயிலிலும் ஆட வேண்டும் என்ற ஒரு நியதியையும் நீங்கள் சரியா என்றதை எங்களுக்கு சொல்ல வேண்டும். தேங்க்யூ. 3 கேள்விகள் கேட்டீர்கள். முதலாவது கேள்வியின்படி நீங்கள் கேட்டீர்கள், அந்த நாட்டியக்கலை பின்னர் எவ்வாறு ஆனது. உண்மையில் நீங்கள் கேட்ட கேள்வி நான் பதில் சொல்லியிருக்க வேண்டும், முன்னரே சொல்லியிருக்க வேண்டும். இந்த கோயில்களிலும் மன்னர்கள் முன்னிலையிலும் ஆடி இந்த நாட்டிய சகோதரர்கள் வரையறுத்து கொடுத்த அந்த நாட்டிய கலைமுறை பின்னர் நொய்ந்து போன ஒரு கட்டமும் இருந்தது. ஏனென்று சொன்னால், அரசு ஆதரவு இல்லாமல் இந்த கோயில்களில் ஆடிய பெண்கள் மதிக்கப்படாத நிலையில் அவர்கள் சில ஒழுக்கம் இழந்த நிலையில் இருக்கின்ற பொழுதோ, உங்களுக்கே தெரியும், இந்திய வரலாற்றிலே, தமிழ்நாட்டு வரலாற்றிலே தேவதாசி சட்டம் ஒன்று கொண்டு வந்தார்கள் 1940களில். தேவதாசி சட்டம், தேவதாசி ஆக்ட். அதன்படி கோயில்களில் கலை செய்கின்ற மங்கையர்கள், ஆடல் மங்கையர்கள், பாடல் மங்கையர்கள் எல்லாரும் கோயில்களில் ஆடக்கூடாது என்று தடுக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட நிலையில் அந்த கலைக்கு மிகப்பெரிய ஒரு முற்றுப்புள்ளி வருகின்ற ஒரு நிலை. அந்த நிலையிலே அந்த கலை மீண்டும் மறுமலர்ச்சி பெற்றது, புத்துணர்வு பெற்றது என்று சொல்வதற்கு நாங்கள் 2-3 பேருக்கு நாங்கள் சிரம் தாழ்த்தி நன்றி சொல்ல வேண்டும். அவர்களில் முக்கியமானவர் டாக்டர் ருக்மணி அருண்டேல், மற்றவர் லாயர் அட்வொகேட் இ. கிருஷ்ணய்யர், மற்றது தஞ்சாவூர் டி. பாலசரஸ்வதி. இவர்கள் எல்லாரும் ஒரு மறுமலர்ச்சி ஏற்படுவதற்கு உதவி செய்தார்கள். டாக்டர் அருண்டேல் அவர்கள், ருக்மணி அருண்டேல் அவர்கள் இந்த தேவதாசி தடுப்பு சட்டம் வந்த பொழுது இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான கலையை நாம் இழந்து போகின்றோமே என்று சொல்லி பல இந்த பந்தனநல்லூர் மீனாட்சி சுந்தரம் பிள்ளை, திருவிடைமருதூர் குப்பையா பிள்ளை இவர்களை போய் எல்லாம் சந்தித்து ஆடல் ஆடுகின்ற காரைக்கால் சாரதா அம்மையார் இவர்கள் எல்லாரும் இன்று சிலர் மறைந்து விட்டார்கள், சிலர் இன்னும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் அழைத்து வந்து தானே அந்த கலையை கற்று, முன்னர் அவர் கற்கவில்லை, கற்று மேடையேறி ராஜாஜி போன்ற பெரியவர்களுடைய ஆசீர்வாதத்தையும் வாழ்த்தையும் பெற்று அந்த கலைக்கு ஒரு புத்துயிர் கொடுத்தார். இவர் அந்த கலை வகுப்பை சேர்ந்தவர் அல்ல. நான் முன்னரே சொன்னேன் அல்லவா, ஒரு குறிப்பிட்ட வகுப்பினர் தான் இந்த கலைகளை வளர்த்து வந்தார்கள். பின்னர் தேவரடியார்கள் என்றும் ராஜராசிகள் அலங்கார். இவர் அந்த வகுப்பை சேர்ந்தவர் அல்ல. அதே போல இ. கிருஷ்ணய்யர் என்பவர் ஒரு ஆண்மகன், பெண் வேடம் புனைந்து இந்த நாட்டிய கலையை முறையாக இந்த எங்கெங்கு ஊர்களில் இந்த குற்றாலம், கணேச பிள்ளை இவர்களை போன்றவர்கள் சென்று கற்று தேறி அரங்குகளில் ஆடி இந்த கலைக்கு ஒரு புதிய ஒரு பொலிவை ஏற்படுத்தி கொடுத்தார். இதன் விளைவு தணிகைக்குமார் அவர்கள் நீங்கள் கேட்டது நல்ல கேள்வி. இதன் பிறகுதான் இந்த கலை வடிவம் ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரிடையே மட்டும் உரித்தானது அல்ல என்ற ஒரு நிலை எங்களுக்கு கிடைத்தது. எவரும் நாட்டியத்தை கற்றுக்கொள்ளலாம், எவரும், அதாவது வகுப்பு, சாதி வேறுபாடு எதுவும் இல்லாமல் எல்லாரும் இந்த கலையை கற்றுக்கொள்ளலாம் என்ற ஒரு அற்புதமான ஒரு சூழ்நிலை, டெமோக்ராட்டிக் ஒரு ஐடியான்னு தான் சொல்ல வேணும். அதாவது எல்லாரும் அதை கற்றுக்கொள்ளலாம், எல்லாரும் மேடையேறி அரங்கேற்றலாம் என்ற ஒரு நல்ல ஒரு சூழ்நிலை உருவாக்கியது. அந்த நிலையில் அந்த கலை இன்றும் வளர்ந்து கொண்டிருக்கின்றது, வாழ்ந்து கொண்டிருக்கின்றது. அது ஒரு நல்ல திருப்பம் என்று தான் சொல்ல வேண்டும். அல்லது ஒரு குறிப்பிட்ட வகுப்பினரே அது அடங்கி ஒடுங்கி மடிந்திருக்கும். அடுத்த கேள்வி நீங்கள் கேட்டீர்கள், ஏன் அவர்கள் பிரான்சுக்கு போனார்கள் என்று சொல்லி. அது அவ்வளவு எந்த குறிப்பிட்ட ஆராய்ச்சிக்காக அவர்கள் சென்றார்கள் என்று நீங்கள் சொன்ன, அதாவது அவர்கள் முக்கியமாக செய்த ஆராய்ச்சி கரணங்கள் பற்றி,
சிதம்பர கோயில், 3 கோயில்களிலே இந்த 108 கரணங்களும் இருக்கின்றன. ஒன்று தஞ்சை பெருவுடையார் கோயிலில் சிவன் ஆடுவது போல, சிதம்பரத்திலே பெண்மகள் ஆடுவது போல, உங்களுக்கு தெரியும் தாண்டவம் லாஸ்யம் என்று இருக்கின்றது. ஆண்மகன் அதே அடவுகள், அதே சொற்கட்டுக்கோர்கள், அதே ஆடல் முறையை வீறு கொண்டு ஆண்மையோடு ஆடுகின்ற பொழுது அது தாண்டவம். அதை மென்மையோடு மென்மைத்தன்மையோடு நளினமாக ஆடுகின்ற பொழுது அது லாஸ்யம். அவ்வளவுதான். அதை இந்த சிற்ப கர்ணங்களிலே தஞ்சாவூரிலே அது சிவன் ஆடுவதாகவும், சிதம்பரத்திலே பெண்மகள் ஆடுவதாகவும், சாரங்கபாணி கோயிலிலே திருமால் ஆடுவதாகவும் இந்த காரணங்கள். இதை வைத்துத்தான் அவர் ஆராய்ச்சி செய்தார்கள். ஏதாவது சில என்ன குறிப்பிட்ட ஆராய்ச்சிகள் சொன்னீர்களானா, அதான் சில நூல்கள் நிச்சயமாக நம்முடைய நூல்கள் பல. இந்த மேக்ஸ் மில்லர் என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். நம்முடைய வேதங்கள், எங்களுடைய இருக்கு வேதம், யசுர் வேதம் போன்ற வேதங்கள் எல்லாம் கூட ஜெர்மனியில தான் இருக்கின்றது. அந்த காலத்திலேயே இதனுடைய அருமை பெருமைகள் நான் உணர முன்னரே அவர்கள் வந்து எடுத்துக்கொண்டு போய்விட்டார்கள். போய் தங்களுடைய இன்று பல பல நல்ல சிற்பங்கள் எல்லாம் நம்மிடம் இல்லை. பாஸ்டன், லண்டன் மியூசியம், அங்கதான் நாங்கள் பார்க்கலாம். எல்லாம் அது ஒரு இதனுடைய அருமை பெருமைகளை தெரியாத நிலையில் வெளிநாட்டவர்கள் அதை கண்டு எடுத்து வெளியிலே கொண்டு போய் அந்த நிலையில் அவர்கள் பிரான்ஸ் போயிருக்கலாம் என்று நினைக்கின்றேன். 3வது கேள்வி என்ன கேட்டீர்கள்? கோயில்களை நிச்சயமாக ஆடலாம், ஆட வேண்டும். என்று சொன்னால் இப்போ தஞ்சையிலேயே சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் என்று ஒரு சென்டர் இருக்கிறது. நார்த் ஜோன் கல்ச்சரல் சென்டர், ஈஸ்ட் ஜோன், வெஸ்ட் ஜோன். அதாவது இந்தியா முழுவதிலும் சவுத் ஜோன், நார்த் ஜோன், ஈஸ்டர்ன் ஜோன், சதர்ன் ஜோன் என்று சொல்லி 4 ஜோன்களில் இந்த கலை கலாச்சாரம் பண்பாடுகளை வளர்க்கின்ற மிகப்பெரிய ஒரு நிறுவனம் செயற்பட்டு வருகிறது. இந்த சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டருடைய மெயின் ஆஃபீஸ் இஸ் இன் தஞ்சாவூர், க்ளோஸ் டு அவர் ஹவுஸ், எங்கள் வீட்டுக்கு கிட்ட. அந்த சவுத் ஜோன் கல்ச்சரல் சென்டர் என்ன செய்கின்றார்கள் என்றால், இன்று எங்கெங்கு நல்ல தரமான நாட்டியம் ஆடுபவர்களை, பாடல் பாடுபவர்கள் எல்லாம் ஒவ்வொரு கிழமையும் எங்கே வைத்து அவர்கள் அரங்கேற்றுகிறார்கள், ஆட வைக்கிறார்கள், பாட வைக்கிறார்கள். தஞ்சை பெரிய கோயிலிலே திரளான மக்கள் போகிறார். இன்று சொப்பன சுந்தரி வந்து ஆடுகிறார், இன்று மிர்னாலி சர்பாய், இப்படி பிரபலமான குச்சிப்புடி ஆடுபவர்கள், பரதநாட்டியம் ஆடுபவர்கள், கேரளாத்தில் மோகினி ஆட்டம் ஆடுபவர்கள், இப்படி எல்லா விதமான நடன முறைகள், பாடல் முறைகளை எல்லாம் இந்த கோயிலில் தான் வைத்து இவர்கள் அரங்கேற்றி என்று சொல்றது மேடையேற்றி அவர்களை ஊக்குவித்து மக்களையும் அதை ரசிக்க வைக்கிறார்கள். நிச்சயமாக இது கோயில்களில் தாராளமாக இடம்பெறலாம், இடம்பெற வேண்டும். ஏனென்று சொன்னால் அந்த அப்படிப்பட்ட இடங்களில் ஆடுகின்ற பொழுதோ பாடுகின்ற பொழுதோ நிச்சயமாக நாங்கள் ஆபாசமான அல்லது தரக்குறைவான பாடல்களையோ ஆடல் முறைகளையோ நாங்கள் கையாள மாட்டோம் என்பதற்கும் ஒரு உத்தரவாதம் இல்லையா? அந்த வகையிலே கோயில்களில் ஆடுவதை நீங்கள் நன்றாக நீங்கள் வரவேற்று அவர்களுக்கு ஊக்கமும் ஆக்கமும் கொடுங்கள். அது வரவேற்கத்தக்கது. தமிழகத்திலும் அது நடந்து கொண்டு வருகின்ற. சிதம்பரத்தில் நாட்டியாஞ்சலிக்கு நீங்கள் போயிருப்பீர்கள் இல்லையா? சிதம்பரத்திலே சிவராத்திரி தினத்தன்று நாட்டியாஞ்சலி வைக்கிறார்கள். நாட்டியாஞ்சலி என்று சொல்லி இந்த சிதம்பரத்து அந்த நடேசருக்கு முன்னணியே ஒரு பெரிய மேடை போட்டு போகிறவர்களெல்லாம் தரையில் தான் உட்கார வேண்டும். இங்கே பெரிய கோயிலில் கூட தரையில் தான் உட்கார்ந்து அந்த பெரிய நந்தி இருக்கின்ற அந்த மேடையில் தான் இந்த திரை இல்லை, பேக் டிராப் இல்லை. அந்த பேக் டிராப் இஸ் நந்தி. அந்த மேடையிலே ஆடுகிறார்கள். அத்தனை பேரும் ரசித்து சென்று சுவைத்து கொண்டு செல்கிறார்கள். அதுபோல சிதம்பரத்தில் ஆடுகிறார்கள், மாமல்லபுரத்தில் ஆடுகிறார்கள். கோயில்களில் நன்றாக ஆடலாம். வரவேற்கிறேன். வாங்க, இங்கே வாங்க, அப்பதான் எல்லாருக்கும் தெரியும். கோவில்கள்ல மண்டபங்கள் இல்லை இந்த நாடுகளில் உள்ள கோயில்கள்ல. மற்றது இருக்கிற இடமும் ஒரு கட்டுப்பாட்டுக்குரிய இடமாகத்தான் இருக்கிறது. அப்படியான இடங்கள்ல கோவில்கள்ல நாட்டியத்தை வைப்பது சரியானது. உங்களை பொறுத்த வரைக்கும் அதற்குரிய சூழல் கிடைக்கவில்லைன்னு சொல்றீங்க. நீங்க அதான் மண்டபம் வேணும். இன்று இப்பொழுது வந்த பொழுதுதான் என்னுடைய மகன் ஸ்ரீ கிருஷ்ணா சொன்னார், அம்மா இந்த இடத்தில் தான் முதலில் இந்த முருகன் கோயில் இருந்தது. அப்போ அவர் இப்போ 6-7 வருஷமாக இங்கே இருக்கிறார். இந்த இடத்துல தெரிந்தது. இப்போ அந்த பிரமாண்டமாக அந்த கோயில் அற்புதமாக இருக்கின்றது என்று சொன்னார். மனம் வைத்தால் இடம் உண்டு இல்லையா? மார்க்கம் உண்டு. நிச்சயமா இங்கு மட்டும் இல்லை, நீங்கள் இருந்த மிகப்பெரிய மண்டபம் கூட போடலாம். எத்தனை விதமான
ஏற்பாடுகளும் மனம் இருந்தால் நீங்கள் செய்யலாம், வரவேற்பு கிடைக்கும், அதற்கான ஏற்பாடுகளை நீங்கள் செய்யலாம், எந்த விதமான தடையும் இல்லை. இப்போ இருக்கிற சூழ்நிலை சரியில்லை என்று சொன்னால் அதை நாங்கள் ஒத்துக்கொள்ள முடியாது. நீங்கள் பெரிய ஒரு திட்டம் போடுகிறீர்கள், அந்த திட்டத்துக்கு ஏற்ற செயற்படுகிறீர்கள், நிச்சயமாக செயற்படுது. எல்லாரும் உங்களுக்கு ஒத்துழைப்பார்கள், எல்லாரும் சந்தோஷமாக பார்க்கிறார்கள், பண்ணி கொடுக்கின்றோம் என்ற முறையில் பார்க்கிறார்கள், நிச்சயமாக வைக்கலாம். சுபாஷன், இந்த மரபு முறை தெய்வ வழிபாட்டோடு சேர்ந்த மாதிரி நாட்டியங்கள் அமைக்க வேண்டும் என்று நீங்கள் சொன்னீங்க. நாங்கள் படிக்கக்கூடிய அப்படித்தான் சொல்லிக் கொடுத்தோம். ஆனால் இன்று பெற்றோர்கள் ஒரு ஆசிரியர் முறையில் எங்கள்கிட்ட வந்து திரும்ப திரும்ப கிருஷ்ணரையும் ராமரை பற்றியும் தான் நீங்கள் நாட்டியம் அமைப்பீர்களா, எங்கள் நாட்டு நிலைமை பற்றி ஒன்றும் சொல்ல மாட்டீங்களா, வேறு வேறு கருத்துக்களை உங்களை நாட்டியம் மூலம் சொல்ல முடியாதா, அரங்கேற்றங்களில் கூட இப்படியான பாட்டுக்களை சேர்க்க முடியாதான்னு திரும்ப திரும்ப வந்து கேட்க ஆசிரியர்களாக இருக்கிற எங்களுக்கு ஒரு ப்ரெஷர் இருக்குது. இது செய்யலாமா செய்யக்கூடாதான்றது என்ன நாம் எங்களுக்கு சொல்லி தந்த ஆசிரியர்கள் அந்த மரபோடையே சொல்லி கொடுத்தார்கள். அப்படித்தான் நாங்கள் இதுவரை பட்டு கொண்டிருக்கோம். ஆனால் இங்கே பெற்றோர்கள் வந்து இப்படி கேட்க என்ன செய்யலாம்னு சொல்லுங்க. ஒரு இக்கட்டான ஒரு நிலையில் தான் ஆசிரியர்கள் இருக்கிறீர்கள், எனக்கு தெரியும். ஏனென்று சொன்னால் ஒரு தடவை நானே பாட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தது. ஒரு கிறிஸ்தவ மாணவி அந்த கண்ணனை தாளாட்டுவது போல இயேசுவை தாளாட்ட வேண்டும் என்று அந்த பெற்றார்கள் விரும்பினார்கள். அதற்கேற்ற பாடலையும் அமைத்து கொண்டு வந்து கொடுத்தார்கள், அதாவது இயேசுவை தாளாட்டுவது போல. எனவே அந்த பாடலை நானே பாடினேன், நன்றாக இருந்தது என்று சொல்லுகின்ற பொழுது இந்த தெய்வ சம்பந்தமான பாடல்களை நாங்கள் பாடலாம் அரங்கேற்றங்கள் நிகழ்ச்சிகளில். ஆனால் இந்த போர், நம்முடைய பிரச்சனைகள், இவற்றை எல்லாம் பற்றி நாங்கள் நாட்டிய வடிவத்தில் கொடுப்பதாக இருந்தால் அதற்கென்று ஒரு குறிப்பிட்ட ஒரு நிகழ்ச்சி நிரலோ நிகழ்ச்சி இவெண்ட்டோ இருந்தால் நீங்கள் செய்யலாம். ஏனென்றால் இந்த நாட்டியம் என்பதும் இசை என்பதும் உள்ள மெய்ப்பாடுகள், அதாவது மெய்ப்பாடுகள் என்றது என்ன, உள்ளத்தில் எழுகின்ற உணர்வுகளை மெய் என்றது இந்த உடம்பின் வழி நீங்கள் வெளிக்காட்டுகிறீர்கள். உடம்புன்னு சொல்லுகின்ற பொழுது கண்களும் உணர்ச்சிகளும் அங்கு சேர்கின்றது. கண், முகம், கைகள், கால்கள், உங்களை உள்ளத்து உணர்வுகளை மற்றவர்களுக்கு நீங்கள் உணர்த்துகிறீர்கள். அப்பொழுது இந்த ஆடற்கலை இஸ் மென்ட் ஃபார் டிரான்ஸ்ஃபர் ஆஃப், அதாவது டிரான்ஸ்ஃபரிங் ஐடியா என்று சொல்கின்ற பொழுது அவர் கேட்பதில் தவறு இல்லை. ஆனால் நீங்கள் அந்த சந்தர்ப்பம் சூழ்நிலையை அறிந்து, இப்போ நீங்கள் அரங்கேற்றம் என்று சொல்லி வைக்கின்ற பொழுது அரங்கேற்றத்தில் என்னை பொறுத்தவரையில் அந்த மாதிரி மாறுபட்ட வேறுபட்ட புரட்சிகரமான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள். மற்றும் அந்த காலச்சூழலுக்கு ஏற்ப ஏதாவது தனிப்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு அந்த மாணவிக்கு நீங்கள் கற்றுக் கொடுக்க வேண்டுமானால் கற்றுக் கொடுக்கலாம். என்னால் இது எக்ஸ்பிரஷன் ஆஃப் தாட்ஸ், அந்த ஆடல் முறை மூலம் அந்த கருத்தை நாங்கள் வெளிப்படுத்துகிறோம். அதற்கு இந்த பரதநாட்டிய அடவு முறைகள், கைமுத்திரைகள் இவற்றை நாங்கள் பயன்படுத்துகிறோம். ஆனால் அந்த உடை அலங்காரத்தை நீங்கள் மாற்றலாம் என்று நினைக்கின்றேன். அந்த அப்படிப்பட்ட ஆடல்கள் ஆடுகின்றோம், அப்படி செய்கிறார்கள் இல்லையா, செய்யலாம். இப்போ நாங்கள் ஒரு இது காவடி ஆட்டம் ஆடுகிறார்கள், அரங்கேற்றங்களில் ஆடுகிறார்கள், காவடி ஆட்டம், பாம்பு டான்ஸ், மயில் டான்ஸ் என்று ஆடுகிறார்கள், ஒரு வித்தியாசமாக இருக்கு. அப்பொழுது உடை மாற்றுகிறார்கள் இல்லையா, அந்த உடை மாற்றுவது போல நீங்கள் அந்த உடைக்கு ஒரு புனிதத்துவம் இருக்கட்டும், நீங்கள் அதுக்கு ஏற்ற உடை அலங்காரத்தோடு அந்த நாட்டிய உத்திகளை பயன்படுத்தி கற்றுக் கொடுங்க. அடுத்தது நீங்க சொன்னீங்க வேற டான்ஸ் ஃபார்ம்ஸ், அதாவது கதகளியோ ஒரு குச்சிப்புடியோ பரதநாட்டியத்தோடு கலப்படம் செய்யாமல் செய்ய வேண்டும். ஆனால் இன்று வர கலாட்சேத்திரால நாட்டிய நாடகங்கள் அமைக்க கதகளியை பெரிதும் பயன்படுத்துகிறாங்க. அது சரியா பிள்ளையா? சரி, நீங்கள் கேட்ட கேள்வி நல்ல கேள்வி. என்னென்னு சொன்னால் நாட்டிய நாடகங்கள் என்று ஒரு வார்த்தை சொன்னீர்கள். நாட்டிய நாடகம் என்று சொல்லுகின்ற பொழுது பலர் பங்கேற்கின்ற ஒரு நிகழ்ச்சி, வெவ்வேறு கதாபாத்திரங்கள், வெவ்வேறு கதை, ஒரு கதை, அந்த கதையிலே அது நாட்டியம், அதாவது நிறுத்தியம் நாட்டியம் என்று சொல்கிறோம் இல்லையா, அந்த நாட்டியம் என்று சொல்லுகின்ற பொழுது அங்கு நாடக பாங்கு வருகின்றது. அதாவது கதையை தழுவிய நாட்டியம். கதையை தழுவிய நாட்டியம் என்று சொல்கின்ற பொழுது கதாபாத்திரங்கள் தானாக வருவார்கள். அந்த கதாபாத்திரங்கள் என்று சொல்கின்ற பொழுது குணநலன்களும் வேறுபட்டு இருக்கும். உதாரணமாக ராவணனும் ராமனும் போர் புரிகிறார்கள் என்று சொல்லுகின்ற பொழுது ராமன் சாத்விகமானவன், ராவணன் சற்று வீறு கொண்டு ராஜச குணம் உள்ளவனாக சித்தரிக்கப்படுகிறான். அப்படிப்பட்ட நேரங்களில் நாட்டிய நாடகங்களில் இப்படிப்பட்ட உத்திகள் பயன்படுத்துவது மிகவும் நல்லது.
அப்பொழுதுதான் அந்த கருத்தை, அந்த ஆடல், அந்த உத்திகளால் நாங்கள் அந்த உணர்வை கொடுக்கலாம். நாட்டிய நாடகங்களில் நிச்சயமாக இந்த பல கலப்பு, அதாவது பத்மா சுப்பிரமணியத்தை பொறுத்தவரையில் அவர் பரதநாட்டியம் என்றே சொல்ல மாட்டார், பாரதநாட்டியம் என்று சொல்கிறார். காரணம் என்று சொன்னால் குச்சிப்புடி, கதகளி, மணிப்பூர் எல்லாத்தினுடைய இன்றைக்கு பரதநாட்டிய நாட்டிய சாஸ்திரம் என்று ஒரு நூல் இருக்கின்றது அல்லவா பரதருடைய. இந்த பரத என்ற சொல்லையும் உங்களோடு நான் பேச வேண்டும் என்று, பரத இன்றைக்கு பரதநாட்டியம்னு சொல்கிறோம். இப்போ அன்றைக்கு 50-60 ஆண்டுகளாகத்தான் சொல்லி கொண்டு வருகிறோம். பா என்றது பாவம், ரா என்றது ராகம், தா என்றது தாளம் என்று சொல்கிறோம். பாவமும் ராகமும் தாளமும் சேர்ந்தால் பரதம். இந்த மூன்றும் சேர்ந்து பரதநாட்டியம் ஆகும். நம்முடைய தமிழிலும் அந்த பரதத்திற்கு ஒரு விளக்கம் எனக்கு கிடைத்தது. அதாவது பரதம் என்னும் நாடக தமிழ் நூல் என்ற நூலில் இருந்து ஒரு குறிப்பு. அது விபுனானந்தர் தான் முதலில் எடுத்து வெளியே சொன்னார். அதாவது பா என்றது பண், பண் என்றது என்ன? ராகம். ரா என்றது ரதம், ரதம் என்றது ரசம். தாளம் என்பது தாளம். அப்ப பண்ணும் ரதமும் தாளமும் சேர்ந்தது தான். சொல்ல போனால் 2-3 தான். பாவராக தாளமும் பண்ணும் ரதமும் தாளமும் ஒன்றுதான். ஆனா தமிழில் இருக்கும் பொழுது நாமே பாவன்னு சொல்ல வேணும். சிலப்பதிகாரத்திலே பாவம் என்ற சொல், அபிநய பாவம் என்பதற்கு பாவகம் என்ற சொல்லை பயன்படுத்துகிறார். பாவகம் என்று சொல்லி தமிழ்படுத்துகிறார். அந்த வகையிலே இந்த நீங்க இப்ப என்ன கேட்டீர்கள்? கதகளி. இந்த மாதிரியான உத்திகளை பயன்படுத்தி நாங்கள் நாட்டிய நாடகங்கள், குறவஞ்சி நாடகங்கள் எல்லாம் மிக பிரபலம். இந்த பெரிய கோயிலின் தஞ்சை நால்வரை அப்போ ஒரு குறவஞ்சிக்கு இருக்கக்கூடிய உத்திகளுக்கு நாங்கள் நல்ல கிளாசிக்கல் டான்ஸ் கொடுக்க முடியாது. அந்த குரத்துக்கு ஏற்ற உடையொப்பனை போல அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற வழியில் அவளுக்கு அந்த உத்திகளை, நாட்டிய முறைகளையும் பாடல்களை கூட பார்த்தீங்கன்னா கொச்சையாக இருக்கும். கொச்சை தமிழில் தான் இருக்கும். ஏன்னா குரத்தி அப்படித்தானே, அவள் உயர்ந்த செந்தமிழில் பாட மாட்டார். அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற பாடல்களை அமைத்து கொடுக்கின்ற பொழுது அந்த கதாபாத்திரத்துக்கு ஏற்ற நாட்டிய உத்திகளையும் நீங்கள் நாட்டிய நாடகங்களை நிச்சயமாக பயன்படுத்தினால்தான் இந்த நாட்டிய நாடகம் நன்றாக இருக்கும். இந்த கலாட்சேத்திரத்தில் அதை நன்றாக செய்கிறார்கள். உருவாய் அருவாய் உளதாய் இலராய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. நீங்கள் எல்லோரும் இன்புற்று வாழ வேண்டும் என்று மனமாற இறைவனை வேண்டி வாழ்த்தி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இதுவரை பரதநாட்டிய மரபு பற்றி எங்களுக்கு விளக்கமாக எடுத்து கூறிய பேராசிரியர் கலாநிதி ஞானா குலேந்திரன் அவர்களுக்கு சைவமன்றத்தின் சார்பிலேயும் இங்கு வருகை தந்திருக்கும் அனைவரது சார்பிலேயும் தனது நன்றியினை தெரிவித்துக் கொள்கின்றோம். தமிழர்களுடைய பழம் பெருமையை பற்றியும் அவர்களுடைய முத்தமிழை பற்றியும் நாடக கலையை பற்றியும் அவர் பெருமையோடு எங்களுக்கு எடுத்து கூறினார். அப்படி இருந்தும் பிற்பகுதியிலே ஆரியத்தின் ஆதிக்கம் ஏற்பட்டது எதனால் என்று புரியவில்லை. சோழர் காலத்திலே ஏற்பட்டிருக்கலாம் என நம்புகின்றேன். அத்தகைய ஆடல் கலையை விளக்குகின்ற பொழுது பொருள் உணர்ந்து பாடலை உணர்ந்து தனது அபிநயங்களை செய்ய வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இப்பொழுது நடக்கின்ற சில பரதநாட்டிய விதைகளிலே புறமொழிகளிலே பாடுகின்ற பொழுது அதன் கருத்தையும் பிள்ளைகள் உணர முடிவதில்லை, அதை கேட்பவர்களும் பார்ப்பவர்களும் உணர முடிவதில்லை. ஆகவே அந்த அபிநயங்களின் பொருட்கள் ஒருவருக்குமே விளங்குகின்றதில்லை. மிகவும் துக்ககரமான ஒரு செய்தி. ஆனால் என்ன காரணத்துக்காகவோ ஒவ்வொரு கலை நிகழ்ச்சிகளிலும் புறமொழி ஆதிக்கம் இருக்கத்தான் செய்கின்றது. அது இந்தியாவிலே ஏற்பட்ட அந்த ஆதிக்கம் மற்ற நாடுகளிலும் தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அது தவிர்க்க முடியாது போல் என்றுதான் நிற்கின்றேன்.